ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மானோட 3வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பிரின்ஸும் நம்ம நைடாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். நைடாவும் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அவனும் உனக்கு யாராவது க்ரஷோ இல்லை லவரோ இருக்காங்களா, அது யாருன்னு சொல்லு, நான் அவன் கூட சண்டை போடணும்னு கேட்டிருப்பான். நைடாவும் அவ்வளவுதானே சொல்லிட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஸ்கார்ட்டை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. அப்போ அந்த ஃபேரிலேண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நம்ம ஸ்கார்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு 11-12 மார்ஷல் எம்பரர் ரேங்க்ல இருக்கக்கூடிய மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு கேதர் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த கொரில்லா ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேரிலேண்டோட லீடரும் ஆல்ரெடி அந்த ஸ்கார்ட் இங்க வந்துட்டான் அப்படின்னு இருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அவனுங்களும் என்னது ஆல்ரெடி இங்க வந்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த யூஜினும் மிஸ் ஃபாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பா யோசிக்கிறீங்களோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ஃபாக்ஸும் என்னது நான் தப்பா சொல்றேனா, நீங்க யாருமே இந்த விண்டு ஃப்ளோ ஆகிறத நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்கவனுங்களும் என்னது விண்டா மிஸ் ஃபாக்ஸ், நாம இந்த மவுண்டனோட டாப்ல இருக்கோம், இதெல்லாம் நார்மல் தான் அப்படிங்கிறானுங்க. அப்ப திடீர்னு அங்க காத்து பலமா அடிக்க ஆரம்பிக்குது. அவனுங்களும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த காத்தோட ஃபோர்ஸும் இருக்க பயங்கரமாயிட்டே போகுது. என்னடான்ட்டு பார்த்தா அந்த மேகத்து மேல ஒரு பெரிய கை உருவாயிட்டு இருக்கு. அங்க இருக்கவங்களும் இதை பார்த்து மிரண்டு போயிட்டு இல்ல இந்த காத்து ரொம்பவே ஹார்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த மேகங்கள் எதுக்குடா ஒன்னா கேதர் ஆகுது அப்படின்னு வாயை பொழந்து பாக்குறானுங்க. ஹீரோவும் கிராண்ட் ஸ்டோம் பாம் டெக்னிக் அப்படின்ட்டு இந்த காத்தும் கிளவுடும் எனக்காக தான் கேதர் ஆகுது அப்படிங்கிறான். அந்த பாபியும் என்னது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே எல்லாரும் உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. அந்த யூஜிங்கும் அவன் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னோட கேஜிங் கிரேட் பாம்க்கு முன்னாடி அவனால நிக்க கூட முடியாது அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஹேர்லடும் என்னோட 9th ரேங்கிங் மார்ஷல் வெப்பனுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாதுன்னு அவனும் அட்டாக் பண்றான். இதே மாதிரி அங்க இருக்க 10-11 பேரும் அவங்களோட கிரேட்டஸ்டான டெக்னிக்கை ஒன்னா கம்பைன் பண்ணி அனுப்புறானுங்க. என்னதான் அவ்வளவு பெரிய அட்டாக்கே வந்தாலும் நம்ம ஹீரோவோட கிரேட் ஸ்டோம் பாம் டெக்னிக்ல அது ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்டை கிரியேட் பண்ணிருச்சு. இதுல அங்க இருக்க எல்லா மார்ஷல் எம்பரர்ஸும் தோத்து போயிட்டு இல்ல நாங்க எல்லாமே மார்ஷல் எம்பரர் ரேங்க்ல இருக்கோம், எங்களுக்குள்ள இவ்வளவு பவர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் மட்டையாயிட்டானுங்க. அப்ப அந்த ஃபாக்ஸும் வந்துட்டு நீ எப்பவும் போலவே ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிறா. இவன் நம்ம ஹீரோவை லவ் பண்றா போல. அப்ப அங்க இருக்க எல்லா மேகங்களும் படிக்கட்டு மாதிரி கேதர் ஆகுது. அதுல நம்ம ஹீரோவும் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். நைடாவும் யாரா இந்த மேன் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. ஹீரோவும் அப்ப ஹெவன் ரிலத்துல பீக் ஆஃப் தி மார்ஷல் எம்பரர் லெவல்ல இருந்திருக்கான். அவனும் கீழே இறங்கி வந்துட்டு கொரில்லா இதெல்லாம் எதுக்காகன்னு கேக்குறான். கொரில்லாவும் ஏன்னா நான் யாரை லவ் பண்றனோ அவங்க கிட்ட மறுபடியும் டான்ஸ் ஆடணும், இன்னொரு டைம் என் கூட டான்ஸ் ஆடுவேன்னு கேக்குறா. ஹீரோவும் நீ தோத்துருவன்னு தெரிஞ்சுமா அப்படின்னு கேக்குறான். அந்த ஃபாக்ஸும் ஓ அப்படின்னா நான் ஆல்ரெடி தோத்துட்டேனா அப்படின்ட்டு டே ஸ்கார்ட் இன்னைக்கு ஒண்ணு நீயே இல்லனா நான் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் செத்தாகணும், அதனால என் கூட சண்டை போடு அப்படின்னு அட்டாக் பண்ண வரா. சண்டை போடுறதுதான் இவன் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹீரோவும் நீ எனக்கு பர்ஃபெக்டான மேட்சே இல்ல, அது மட்டும் இல்லாம நீ கூட்டிட்டு வந்த இந்த 10 பேருமே வீக்கா இருக்கானுங்க, அப்படி இருந்தோம் உன்னால என்ன எப்படி தோக்கடிக்க முடியும்னு கேக்குறான். அந்த கொரில்லாவும் நான் இந்த 10 பேத்தையும் கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் இவனுக்கு எனக்கு முன்னாடி நின்று ஒரு மூவ் பண்றதுக்கு டைம் வாங்கி கொடுப்பானுங்கன்னு நினைச்சேன், பட் இவனுங்க நான் நினைச்சதை விட ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கானுங்க. சரி ஆரம்பிப்போமா அப்படின்னு அவளோட ஸ்வாட்ல எனர்ஜி ரிலீஸ் பண்றா. இதை பார்த்து நிறைய மாஸ் போட்ட பொண்ணுங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதோ ஸ்பெல்ல கேஸ்ட் பண்றாங்க. ஹீரோவும் இது கெலாக்டிக் ஸ்டோமிங் மேட்ரிக்ஸ், நீ என்ன உண்மையாவே கொல்லதான் நினைக்கிறியான்னு கேக்குறான். அந்த கொரில்லாவும் இதுதான் இந்த ஃபேரிலேண்டோட கார்டியன் மேட்ரிக்ஸ், கடந்த 1000 வருஷமா இதை யாருமே யூஸ் பண்ணல, ஆனா இன்னைக்கு நான் கொரில்லா ரொம்பவே அழகான, அது மட்டும் இல்லாம இந்த ஃபேரிலேண்டோட லீடர், இன்னைக்கு இந்த மேட்ரிக்ஸ் அப்புறம் என்னோட கிளாட்டிக் ஸ்வாட யூஸ் பண்ணி இந்த ஸ்கார்ட்டை இந்த ஃபேரிலேண்டோட மவுண்டன் பீக்ல கொல்ல போறேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அட்டாக் லான்ச் பண்ண போறாளடங்குது. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த கொரில்லாவும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த கிளாட்டிக் ஸ்டோமிங் மேட்ரிக்ஸ் ஸ்டார்ஸ்ல இருந்து பவரை கெயின் பண்ணும், அப்புறம் என் கையில இருக்க கிளாட்டிக் ஸ்வாட் இந்த ஃபேரிலேண்டோட மவுண்டன் பீக்ல இருக்கும் போது அதோட ஹையஸ்ட் பவரை ரிலீஸ் பண்ணும். சோ நான் இந்த மவுண்டன் பீக்ல இருக்கிற வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி, இன்னைக்கு ஸ்கார்ட் நீ என்னதான் பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் என் கையில சாக தான் போற அப்படிங்கிறா. அப்ப ஹீரோவும் அவளோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு வரதை நிறுத்திட்டு மை டியர் ஓல்டு ஃப்ரெண்ட் இது உன்னோட டர்ன் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்வாட வர வச்சுட்டு கொரில்லா நீ என்னதான் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து பவரை கெயின் பண்ணாலும் என்னால அதை ஒரே மூவ்ல டெஸ்ட்ராய் பண்ண முடியும், இந்த ஸ்டார் பிரேக்கிங் ஸ்வாட் இந்த உலகத்துல இருக்க பவர்ஃபுல்லான ஸ்வாட்ல ஒண்ணு, இதை வச்சு என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பயங்கரமான மூவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த கொரில்லாவும் ஷாக் ஆயிட்டு என்னோட ஃப்ராஸ்டான ஃபாலன் கிளாட்டிக் ஸ்வாடுக்கு முன்னாடி இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, நீ இன்னுமே இந்த ஸ்வாடோட முழு பவரையும் பார்க்கல அப்படிங்கிறா. இதெல்லாம் பார்த்து நம்ம சின்ன பொண்ணா இருந்த நைடாவும் ஷாக்லயே அந்த பிரஷர் தாங்காம மயங்க ஆரம்பிக்கிறா. அவளும் இல்ல இல்ல நான் ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன் பண்ணி ஆகணும், உண்மையிலேயே இவன் தான் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேனான்னு நான் பார்த்தாகணும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்றா. பட் இருந்தாலும் மயங்கி போயிட்டு இதெல்லாம் தான் நான் மயக்கம் தெளிஞ்சொட்டி ஞாபகம் இருக்கிறது. அப்புறம் அந்த கொரில்லாவும் தனிமைக்கு போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானும் வேற ஒரு மாஸ்டரை தேடி வேற ஒரு
மவுண்டனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த ஃபேரிலேண்ட்ல யாருமே இல்ல. ஆனா என்னோட ஆசை மறுபடியும் நான் அந்த கண்களை பார்க்கணும். என் மாஸ்டரை தோக்கடிச்ச அந்த கண்கள். ஸ்கார்ட் எப்பேற்பட்ட மார்ஷல் எம்பரர்னா கிட்டத்தட்ட 10 மார்ஷல் எம்பரர்ஸை வெறும் சிங்கிள் மூல தோக்கடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஃபேரிலேண்டுக்கே வந்து கொரில்லா ஃபாக்ஸையும் தோக்கடிச்சிட்டாரு. பட் ஆனா அந்த டைம் ஸ்கார்ட் அந்த மவுண்டன்லயே இறந்துட்டாரு அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. நான் அதை நம்பவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிராக்குலர்ஸ் மேன் எப்படி சாக முடியும்? அவனை யாரால இந்த உலகத்துல கொல்ல முடியும் அப்படிங்கிற குழப்பத்திலேயே நானும் கல்வாடாவுக்கு கிளம்பி வந்து கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த காண்டினென்ட்லயுமே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஸ்கார்ட்டோட ஸ்டாச்சு இருக்கு. அதே மாதிரியான கண்களை தான் அன்னைக்கு மார்ஷல் அரீனாவில் நான் அந்த யங் மேன் கிட்ட இருந்து பார்த்தேன். பட் அது எப்படி இந்த யங் மேனா இருக்க முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சோகமாகறா. ஹீரோவும் இவ சொல்றதெல்லாம் ரொம்பவே ஃபெமிலியரா இருக்க மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த வில்லியம் பிரின்ஸும் சரி ஓகே அவன் யாருன்னு சொல்லு, நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறான். நைடாவும் அவன் செத்துட்டான் அப்படிங்கிறா. அந்த வில்லியமும் அவன் செத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இல்ல ஒரு நிமிஷம் அவன் தான் ஆல்ரெடி செத்துட்டான்ல, அப்புறம் எதுக்காக நீ அவனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? நான் தான் இருக்கேன்ல, நான் கன்ஃபார்ம் அவனோட பெட்டராகவே இருப்பேன் அப்படிங்கிறான். நைடாவும் அப்படின்னா நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோ அப்படின்ட்டு அவன் அந்த கடலுக்கு நடுவுல இருந்து அல்ட்ரா மார்ஷல் வெப்பனான ஸ்டார் பிரேக்கிங் ஸ்வாட ரிஃபைன் பண்ணி லெவல் 9 ரிஃபைனரா மாறினான். அது மட்டும் இல்லாம இந்த ரிஃபைனர் யூனியன் ஹெட் குவார்ட்டர்ஸோட லீடராகவும் மாறினான். அது மட்டும் இல்லாம இந்த கான்டினென்ட்டோட டாப் 3 மேஜர் ஃபோர்ஸை எலிமினேட் பண்ணி அந்த ரெட் மூன் சிட்டியில இருக்க மக்களை காப்பாத்தணும். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்காக அந்த 8000 மைல் தூரம் இருக்கக்கூடிய ஈஸ்ட் சீல இருக்க ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிச்சான். அப்ப அந்த ஓஷன் கிங்கே அவனை பார்த்து பயந்து அவனை கொல்றதுக்காக ஆர்டர் போட்டாரு. பட் அவன் அவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சு அந்த டெரிட்டரியவே பயன்படுத்திட்டான். அவன் இந்த உலகத்தோட 3rd ரேங்கிங் மார்ஷல் கல்டிவேட்டர். ஃபேரிலேண்டோட ஸ்னோ மவுண்டன் பீக்குக்கே வந்து 10 மார்ஷல் எம்பரர்ஸை வெறும் மேகங்களை வச்சு ஒரே மூல தோக்கடிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ரொம்பவே அழகான கொரில்லா ஃபாக்ஸையும் அவனோட ஹார்ட்டை வின் பண்ண முடியாம அன்னைக்கு தோத்து போயிட்டா. இதே மாதிரி அவனை பத்தி நிறைய சொல்லலாம் அப்படின்ட்டு இதுக்காக தான் நான் அவனை லவ் பண்ணனேன். நீ அவன் பண்ண அச்சீவ்மெண்ட்ல வெறும் 1% அச்சீவ் பண்ணன அப்படின்னா கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அந்த வில்லியமும் அதை கேட்டு அவனோட கை கால்லாம் உதறிக்கிட்டே எனக்கு தெரியும், இல்ல இங்க இருக்க எல்லாத்துக்குமே அவனை தெரியும், அவன் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருந்தாலும் அவனோட பேரு இன்னைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு பயத்திலேயே சொல்றான். நைடாவும் சரி ஓகே நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அதனால போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதனால எல்லாத்துக்கும் பாய் அப்படின்ட்டு கிளம்புறா. இதெல்லாம் கேட்டு அங்க இருக்கீங்க ஷாக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். எலிசபெத்தும் மிஸ்டர் வால்டன் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. ஹீரோவும் ஷீட்டு நான் இப்ப என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த எம்பரரும் மிஸ் நைடாவுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனால இந்த பேன்க்யூட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, சோ நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்படாம என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த செகண்ட் பிரின்ஸான கெவினும் ஒருவேளை நைடா மட்டும் வில்லியம மேரேஜ் பண்ண ஒத்துட்டு இருந்தா அப்படின்னா ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்புறம் ரிஃபைனரோட ஹெல்ப் மட்டும் இல்லாம அந்த ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஹெல்ப்பும் அந்த வில்லியம்ஸுக்கு கிடைச்சிருக்கும். பட் நல்ல வேலை அது எதுவும் நடக்கலையே அப்படின்ட்டு இப்ப இது என்னோட கிஃப்ட்டுக்கான நேரம் அப்படின்ட்டு ஏதோ கிஃப்ட் கொண்டு போறான். அங்க பேன்க்யூட்டுக்கு வந்தவங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோட டீம் கூட அங்க சாப்பாட்டெல்லாம் விழுத்து கட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஹாரியும் மாஸ்டர் அந்த அழகான பொண்ணு யாரை பத்தி இப்போ மென்ஷன் பண்ணிட்டு போறா, அது உங்களுக்கு தெரியுமா, அது ஒருவேளை மிஸ்டர் ஹான்பையா இருக்க முடியுமான்னு கேக்குறான். எலிசபெத்தும் அது மிஸ்டர் ஹான்பையோட மாஸ்டர் ஸ்கார்ட் டிலான், அதான் நம்ம கல்டிவேஷன் அகாடமி முன்னாடி ஒரு ஸ்டாச்சு இருக்குல்ல அதுல இருக்கவர் தான். அவர் அந்த ஸ்டாச்சுல பாக்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவ், அது மட்டும் இல்லாம அழகா இருக்காரு அப்படிங்கிறா. நம்ம ஹாரியும் அவன் என்னதான் இந்த வேர்ல்டில் இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான உமனையே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஒருவேளை அவன் டம்மியா இருப்பானோ அப்படிங்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா எல்லாரும் என்ன பத்தி ஏன் முன்னாடியே தப்பா பேசுறீங்க, எல்லாம் எனக்கு வந்து நேரம்டான்னு நினைச்சுக்கிட்டு அவரு ரொம்பவே டீசென்டானவர் அப்படிங்கிறான். ஹாரியும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு முட்டாளா இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு கேவா இருக்கணும் அப்படிங்கிறான். வாட்சனும் அட ஆமா ஒருவேளை அவன் கேவா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நான் என்னதான் அந்த கொரில்லாவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் என்னால அடிச்சு சொல்ல முடியும் அவ தான் இந்த வேர்ல்டுல இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவ, கிட்டத்தட்ட ஒரு ஃபேரி மாதிரியே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவா அப்படிங்கிறான். ஹீரோவும் டே என்னடா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, அவருக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறான். வாட்சனும் ரெஸ்பெக்ட் ஆகுது மண்ணாவுது, அவன் அந்த கொரில்லாவோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் பட் எங்க அளவுக்கு டஃபா இருக்க முடியாது, நீ என்னடா ஹார்டி சொல்றான்னு கேக்குறான். நம்ம ஹார்டியும் டே மாப்பிள்ள வாட்சனே நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் 100ல 1 சொல்லியிருக்க, அவனை பார்த்து இந்த வேர்ல்டோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமனே லவ்ல ஃபாலோ இருந்தா கூட அவன்லாம் சாகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படிங்கிறான். வாட்சனும் ஆமாண்டா மாப்பிள்ள நீ கரெக்டா சொன்ன அப்படிங்கிறான். ஹீரோலாம் கடுப்புல டே என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க, நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, அப்ப என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன்டா எல்லாம் என்ன படுத்துறீங்க, பவர்ஃபுல்லா ஆகும்னு நினைச்சது ஒரு தப்பா, அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னே நான் ஃபுல் ஃபோக்கஸும் கல்டிவேஷன்ல மட்டும்தான் செலுத்தினேன், அது ஒரு குத்தமாடா அப்படின்னு வெறியில புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம பிரின்சஸும் டே கிரிவின் எனக்காக நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நான் வேணா உங்களுக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணட்டுமான்னு கேக்குறான். ஹார்டியும் வாட்சனும் டே
டேய் மாப்பிள்ள என்னது டின்னர் தானா, நாங்கெல்லாம் பாரு gift கொண்டு வந்தோம் அப்படின்னு ஹீரோவை வெறியேத்துறானுங்க. அந்த லேரியும் டேய் கிரிவின் நீங்க வந்தது ஃப்ரீயான ஃபுட்டையும் ட்ரிங்கையும் சாப்பிட்டு போறதுக்கு தான் போல இருக்கு, ஒரு gift வாங்குறதுக்கு கூட காசு இல்லைனா நீலாம் எதுக்கிட்ட இங்க வரணும்னு கேக்குறா. ஹீரோவும் ஃப்ரீ ஃபுட்டா, அது கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹாரியும் மாஸ்டர் நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதை சீக்கிரமா காட்டுங்க, நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். பிரின்சஸும் ஆமாண்டா கிரிவின் சீக்கிரம் எனக்கான gift கொடு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எம்பரரும் ரிவா கிரிவின் மட்டும் உன்னை காப்பாத்தல அப்படின்னா நீ இன்னைக்கு உயிரோடயே இருந்திருக்க மாட்டா அப்படிங்கிறாரு. ரிவாவும் அது வேற இது வேற, எனக்கு இன்னைக்கு gift வந்தே ஆகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னால இன்னைக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வர முடியல, அதனால உங்களுக்கு ஒரு மியூசிக் ப்ளே பண்றேன் அப்படிங்கிறான். அந்த லாரியும் என்னது மியூசிக் ப்ளே பண்ண போறியா, டே கிரிவினே அப்படின்னா என்னன்னாவது தெரியுமா, தேவையில்லாம உன் வால்டன் ஃபேமிலியோட மரியாதை இங்க போக வச்சிடாத அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியும், இனிமே என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிறான். அந்த லாரியும் டே கிரிவின் உனக்கு வாய் நீளுதுற அப்படின்னு கத்திட்டு கிடக்குறா. பிரின்சஸும் என்னது மியூசிக் ப்ளே பண்ண போறியா, நான் அதை கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னடா நடக்குது, நாங்களும் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணணும், பிரின்சஸே இவன் ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக்காக இவ்வளவு எக்ஸைட் ஆகுறாங்க, இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு ஷாக்ல பாக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ப்ளே பண்றதுக்கு ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த எம்பரரும் கிராண்ட் டியூக் மிலிட்டரிக்காக அவரோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்காரு. அப்புறம் ஃப்ளையிங் டிராகன் குரூப்போட ஜெனரலும் ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட், பட் அவங்களோட ஃபேமிலியில ஒரு மியூசிஷியனா, என்னால இதை நம்ப முடியலையே அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த ஆந்தோனியும் ஷாக் ஆகிட்டு இல்ல இங்க என்ன நடக்குது, இப்ப என்னால கிரிவின் கிட்ட இருந்து சுப்ரீம் மார்ஷியல் ஆர்டிஸ்டோட மார்ஷியல் ஆராவை உணர முடியுது, அப்புறம் இந்த ஸ்டாண்ட்ஸ் இது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து நம்ம எலிசபெத்தும் ஹாரியும் மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஷாக் ஆகுறானுங்க. பிரின்சஸும் இது கேங்லின் வருஷா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ ப்ளே பண்ற மியூசிக்னால அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போன மாதிரியே ஃபீல் ஆகுது அடங்குது. அப்ப அங்க ஒரு சோல்ஜரும் மெஜஸ்டி மெஜஸ்டின்னு கத்திக்கிட்டே ஓடியாரான். அந்த எம்பரரும் டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, யாராவது வார்க்கு ஏதாவது வந்துட்டாங்களா, எதுக்குடா இப்படி கத்திட்டு கிடக்காருன்னு கேக்குறாரு. அந்த சோல்ஜரும் ஐயோ மெஜஸ்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்டன்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போ ப்ளூம் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். அங்கே இருக்கணுங்களும் என்னது இந்த நைட்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகுதா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அங்க கார்டன்ல இருக்க மொத்த ஃப்ளவரும் பூத்துருக்கு. நம்ம பிரின்சஸும் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் மூன் லைட்டு கீழே ரொம்பவே அழகா இருக்கு, பட் ஆனா எனக்கு என்ன வருத்தனா மிஸ் நைடா இங்க இல்ல, அவங்க இருந்திருந்தா இந்த அழகா பார்த்துருப்பாங்க, என்னால இப்ப என்னோட கண்ணியே நம்ப முடியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆந்தோனி நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிட்டு இல்ல இது ஒரு காலத்துல ஸ்கார்ட்டும் அந்த கொரிலாவும் மீட் பண்ணும் போது ஸ்கார்ட் வாசிச்ச மியூசிக் ஆச்சு. அந்த டைம் கிச்சியோ ஐலாண்ட்ல இருக்க ஒரு பேம்பு ஃபாரஸ்ட்ல ஸ்கார்ட் இந்த மியூசிக்கை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. அது என்னதான் விண்டராகவே இருந்தாலும் இந்த டிவைன் மியூசிக் அங்க இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவேக்கன் பண்ணி விட்டுருச்சு. அந்த கேங்லின் வர்ஸ் மியூசிக்கை இன்னைக்கு நான் கேட்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த மியூசிக் ஒன்லி பாரடைஸ்ல மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் அந்த கொரிலா யாருக்காக அன்னைக்கு டான்ஸ் ஆனா, யாரை பார்த்து லவ்ல ஃபாலோ ஆனா, அது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்கார்ட்டா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல. அப்ப அந்த எம்பரரும் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு மியூசிக்கை நான் என்னோட வாழ்நாள்லயே கேட்டதில்ல, இதுதான் நான் இது வரைக்கும் கேட்டதுலயும் இனிமே கேட்க போறதுலயும் பெஸ்ட் மியூசிக்கே இருக்கும் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் ஆமா ஆமா இந்த மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு கை தட்டி சேர் அப் பண்றானுங்க. லாரியும் அந்த கிரிவின் பிரின்சஸுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணல, இந்த மியூசிக் என்னதான் நல்லாவே இருந்தாலும் என்னோட டீமானிக் பீஸ்ட் எக் அளவுக்கு வர முடியாது அப்படிங்கிறா. பிரின்சஸும் லாரி நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த ஆந்தோனியும் நீ இந்த மியூசிக்கை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு உன்னோட சொத்தியே வித்தா கூட கேட்க முடியாது, அதனால இன்னைக்கு பிரின்சஸுக்கு கொடுத்ததுலயே இந்த மியூசிக்கை விட மிகப்பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த லாரியும் யோ ஆந்தனி நீ அந்த மியூசிக்கை மறுபடியும் கேட்கணும் அப்படின்னா அந்த கிரிவினை 4 தலையில போட்ட அப்படின்னா அவனே பாட போறான், இதை போய் என்னோட டீமானிக் பீஸ்ட் எக் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க பாத்தியா அப்படிங்கிறா. ஹீரோவும் இந்த சாங் கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான பீப்புள்ஸுக்கு மத்தியில பாடப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த பேலஸ்ல பிரின்சஸ் மாதிரியான ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆயிருக்கு, அதுவும் மூன் லைட்டுக்கு கீழே. கண்டிப்பா உன்ன மாதிரி முட்டாளுக்கெல்லாம் இது புரிய போறது இல்ல லாரி, நீ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நான் உனக்கு நிறைய கத்து கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப பிரின்சஸும் கிரிவின் என்ன அந்த கொரிலாவோட கம்பேர் பண்ணியிருக்கான் அப்படின்னா நானும் இந்த உலகத்துல இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் தான் போல அப்படிங்கிறா. அந்த லாரியும் சரி ஓகே நான் இன்னைக்கு பிரின்சஸ்க்காக மட்டும் கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணாம மிஸ்டர் ஆந்தோனிக்காகவும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. ஆந்தோனியும் என்னது கிஃப்டா, எனக்கெல்லாம் தேவையில்லாத குப்பைங்க தேவையில்லை அப்படிங்கிறான். அந்த லாரியும் மார்டைன் ஆடம்ஸ் கூட ஏற்பட்ட பேட்டில்ல உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவும் கியூர் ஆகலன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்றதுக்காக லாங்கோன் ஐஸ் பில்ல கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா. அந்த ஆந்தோனியும் என்னது 6th ரேங்க் லாந்தோன் ஐஸ் பில்லா, உண்மையாவா அப்படின்னு வாய புலகிறாரு. அந்த லாரியும் டே பேட்ரிக் அந்த பில்லை கொண்டு வா அப்படிங்கிறா. அவனும் எஸ் மாஸ்டர் அப்படின்ட்டு இந்தாங்க மிஸ்டர் ஆந்தோனி இந்த பில்லை எடுத்துவாங்க அப்படிங்கிறான். இவன் வந்து லெவல்
நம்பர் 1 ரிஃபைனரான பேட்ரிக் ராகர்ஸ் அவனும் நீங்க இந்த பில்லை எடுத்துக்கிறது மூலியமா உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் கியூர் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறான். அந்த ஆந்தோனியும் அன்னைக்கு நடந்த பேட்டில் நான் என்னதான் வின்னே பண்ணியிருந்தாலும் ரொம்ப பயங்கரமான இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அதனால என்னோட மார்ஷியல் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகல. நானும் இத்தனை நாளா ஒரே மார்ஷியல் லெவல்ல ஸ்டக் ஆகி இருந்துட்டேன். பட் இந்த பில் அது எல்லாத்தையும் மாத்திரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. எம்பரரும் ஒருவேளை இந்த இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால ஆந்தனி மட்டும் இறந்து போயிருந்தான் அப்படின்னா இந்த கல்வாடாவில் சாமுவல் அப்படிங்கிற ஒரே ஒரு மார்ஷல் கிங் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால இந்த கல்வாடாவுக்கு நிறைய பிரச்சனைங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானுமே இந்த பில்லை இத்தனை வருஷம் தொலைவாத இடமே இல்லை. கடைசியில் இது லேரி கையில் மாட்டிருக்கு அப்படின்ட்டு லேரி இங்க வா உனக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் நான் இதுக்காக தரேன் அப்படிங்கிறாரு. அந்த லேரியும் உங்க விருப்பம்படியே ஆகட்டும் மெஜஸ்டி அப்படின்ட்டு நான் ரிவாவை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறா. அதாவது இவ பொண்ணு இல்ல பையன் தான். நான் தான் இவ்வளவு நாளா பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அது இல்லாம கெட்டப்புமே பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் யாராவது அப்படி நினைச்சீங்களான்னு சொல்லிருங்க கை. நான் பண்ண மிஸ்டேக்கு சாரி. இதுக்கு மேல இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். இதை கேட்டு அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு நம்ம பிரின்சஸ்லாம் இல்ல ஃபாதர் இதுக்கு ஒத்துக்காதீங்க, என்னோட அனுமதி இல்லாம இது எப்படி நடக்க முடியும்னு கேக்குறா. அந்த லேரியும் நானும் புவரான ஃபேமிலியில பிறந்து அந்த வால்டன் ஃபேமிலியில சேர்ந்து இப்ப அந்த ஃபேமிலியவே என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுட்டு இருக்கேன். இதுல என்னதான் எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் என்னோட ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு. பட் எனக்கு இது பத்தாது. நான் மட்டும் பிரின்சஸ் ரிவாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிறான். பிரின்சஸும் ஃபாதர் உண்மையாவே அதுக்கு நீங்க ஒத்துக்க போறீங்களான்னு கேக்குறா. அந்த எம்பரரும் ரிவா லேரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ப்ரீஷியஸான டீமானிக் பீஸ்ட் எக்கையும் கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் உனக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்ட்டு இந்த லேரி யூஸ் பண்ணி என்னால வால்டன் ஃபேமிலியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால இந்த கண்ட்ரிலேயே எங்களோட எம்பையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம பிரின்சஸும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட அப்பா என்னை ரொம்பவே லவ் பண்ணாரு. நானும் அவரு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தேன். பட் என்னை இப்ப பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ண சொல்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு இந்த முட்டையும் வேண்டாம் உன்னோட மேரேஜ் ப்ரப்போசலும் வேண்டாம் அப்படின்னு அதை தூக்கி போட்டா அது போய் அங்க கீழே விழுந்து உடஞ்சி அதுல இருந்து கெட்ட நாத்தமா வருது. அங்க இருக்கணுங்களும் இல்ல இது ஒரு அழுவி போன எஃகு தான் அப்படின்னு பாக்குறானுங்க. லேரியும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்க என்னடா நடக்குதுன்னு ஷாக் ஆகுறான். பிரின்சஸும் அப்பா பாத்தீங்களா அந்த எஃகு அழுவி போன எஃகு, இதையா நீங்க ப்ரீசியஸான கிஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க, இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு கத்துறா. அந்த எம்பரரும் அந்த எஃகு உண்மையிலேயே ப்ரீசியஸ் ஆனதுதான், அதுக்குள்ள டீமானிக் பீஸ்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதை அவன் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்ல அந்த அன்பை தான் நீ பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப லேரியும் ஆமா மெஜஸ்டி அந்த முட்டாள் மெர்சனரிஸ் மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, அவனுங்க இன்னைக்கு செத்தானுங்க அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் ரிவா லேரி உனக்கு ரொம்ப கரெக்டா இருப்பான் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன் லேரிக்கும் ரிவாவுக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. ஹீரோவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த லீஜியன் ஐஸ் பில் ஃபேக் அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் எனது ஃபேக் அப்படின்னு ஷாக் ஆகிட்டே இவன் ஒரு ஃபேக்கான பில்லை கொடுத்துருக்கான் அப்படின்னா இது சீரியஸான கிரைம், இதனால அவன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறானுங்க. ரிவாவும் என்னது ஃபேக்கான பில்லை அப்படின்னு ஷாக் ஆகிட்டு ஆமாப்பா அதுவும் ஃபேக்கா தான் இருக்கும் அதனால அவனை கொல்லுங்க அப்படின்னு கத்துறா. அந்த லேரியும் டே கிரிவின் என்ன தைரியம் இருந்தா அந்த ப்ரீசியஸான 6th ரேங்க் பில்லை ஃபேக் அப்படிம்ப மறுபடியும் மெஜஸ்டி முன்னாடி நான்சென்ஸா பேசிட்டு இருந்த அப்படின்னா உன்னை கண்டிப்பா கொன்னுருவாரா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் என்னது நான் மறுபடியும் நான்சென்ஸா பேசுறான்னு கேக்குறான். அந்த எம்பரரும் மிஸ்டர் வில்சன் அந்த பில் உண்மையானதா ஃபேக்கானதான்னு கேக்குறாரு. அந்த வில்சனும் மெஜஸ்டி அந்த பில்லை பார்க்கும்போது ஒன்றும் ஃபேக்கான ஒன்று மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம அது ஹையர் ரேங்க் பில் அப்படிங்கிறதுனால அதை ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம், இல்ல என்னால அது முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ஆந்தனியும் கிரிவின் அந்த பில் ஃபேக் ஆனது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்னால கரெக்டா சொல்ல முடியும் அந்த பில்லை ஏதோ ஒரு அரைக்கோளாறு ரிஃபைனர் தான் ரிஃபைன் பண்ணியிருக்கான். அந்த பில் என்னதான் பாய்சன் இல்லை அப்படின்னாலும் அதுல ஒன்ஸ் பிளட் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பாய்சன் ஆயிரும், அதனால எப்பேற்பட்ட மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் இன்ஸ்டன்டா கொல்ல முடியும் அப்படிங்கிறான். எம்பரரும் லேரி இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவரோட ப்ரெஷரை ரிலீஸ் பண்றாரு. இதுல அங்க இருக்கணுங்களும் ஷாக் ஆயிட்டு அந்த லேரியும் மெஜஸ்டி இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, இந்த பில்லை மட்டும் ஆந்தோனி எடுத்துட்டா கண்டிப்பா ஒரு ரெக்கவர் ஆயிடுவாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படியா சரி என்ன நம்பல அப்படின்னா அந்த பில்லை ஆந்தோனி எடுத்துக்கிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் உயிரோட இருந்தாருன்னா இது உண்மையானது, அப்படி இல்ல செத்து போயிட்டாருன்னா ஃபேக் ஆனதுன்னு நினைச்சிக்கலாமா அப்படிங்கிறான். அந்த லேரியும் என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, எப்படா நம்மளால ட்ரை பண்ண முடியும், அது கன்ஃபார்ம் ஒரிஜினலான 6th ரேங்க் பில்லு தான், அதை எப்படி நம்மளால வேஸ்ட் பண்ண முடியும்னு கேட்கறான். ஹீரோவும் அது உண்மையானதா ஃபேக் ஆனதான்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதானே, அதுக்கு இந்த பில்லுல நம்ம பிளட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு டாகுக்கு கொடுக்கலாம், அது சாகாம உயிரோட இருந்துச்சு அப்படின்னா இந்த பில்லு உண்மையானதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த டாகோட வயிற்றுல இருந்து இந்த பில்லை நம்மளால அப்புறம் எடுத்துக்க முடியும்ல அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் ஆமா இது நல்ல ஐடியா, உடனே இங்க ஒரு டாகை கொண்டு வாங்க, இன்னைக்கு யாரு சீட் பண்ணியிருக்காருன்னு தெரியும் அப்படிங்கிறாரு. அந்த லேரியும் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் இந்த கிரிவின் தான் இன்னைக்கு சீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இந்தாடா லேரி உன்னோட பிளட் கொஞ்சம் கூட நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு வேணும் இல்ல அப்படிங்கிறான்.
கேட்கறான். அவனும் என்னது நான் எதுக்கு பிளட் கொடுக்கணும், இது உன்னோட ஐடியா தானே, அதனால நீயே உன்னோட பிளட்டை யூஸ் பண்ண அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் இட்ஸ் ஓகே 8527 அப்படிங்கிறான். லாரியும் இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் இந்த 8527 இவன் தான் என்னோட புது சபார்டினேட், இவனோட பிளட்டை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டே ஹாரி அந்த 8527க்கு உன்னோட மரியாதையை செலுத்து அப்படிங்கிறான். ஹாரியும் 8527 உங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறான் அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் இங்க நடக்கிற கூத்த பார்த்து சிரிக்கிறானுங்க. அந்த லாரியும் டே கிரிவின் இது மட்டும் முடிட்டோம், உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப ஃபைனலா இந்த வால்டன் ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு போல அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் டே ஹாரி உன்னோட பில்லை இந்த பிளட்ல மிக்ஸ் பண்ண அப்படிங்கிறான். இவன் எதுக்காக ஹாரியோட பிளட்டை கேட்கறான் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. ஹாரியும் அது வந்து மாஸ்டர் நான் என்னோட பிளட்டை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்கறான். ஹீரோவும் மண்டையிலேயே கொட்டிட்டு டே உன்னோட மாஸ்டருக்காக ஒரு டிராப் பிளட் கொடுக்க மாட்டியான்னு கேட்கறான். அவனும் அட அவ்வளவுதானே, சரி இந்தாங்க எடுத்துக்காங்க செத்து போங்க அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோவும் சரி அவ்வளவுதான் உன் வேலை முடிஞ்சு நீ போய் தொலை அப்படின்னு அவனை எட்டி உதச்சிட்டு இந்த பில் ஒரிஜினலா ஃபேக்கானு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு டிராப் பிளட்டே போதும், இதை வச்சு அசால்ட்டா ஒரு மார்ஷல் கிங்கியே கொல்ல முடியும் அப்படின்ட்டு இந்த லாரி கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பில்லா ஃபேக்கா அப்படிங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, நாம ரிவாவா அவங்கிட்ட இருந்த காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அவனோட கதையை முடிக்க போறேன். அதுக்காக நான் ஹார்டியோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியில இருந்து ஒரு டிராப் பிளட்டை எடுத்திருக்கேன். இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி வச்சிருக்கீங்களோட 1 டிராப் பிளட்டே 9th ரேங்க்ல இருக்கக்கூடிய மார்ஷல் எம்பரரை கூட கொல்ல முடியும், இதை யாராலையும் கண்டும் பிடிக்க முடியாது. இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிரா லாரி அப்படின்ட்டு நாயை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். அந்த லாரியும் டே நீ என்னடா அந்த பில் எடுக்கிற, அதை அந்த கார்டு கிட்ட கொடு, நீ என்ன ஏமாத்திருவா அப்படின்னு கத்துறான். அந்த சோல்ஜரும் ஓகே அப்படின்ட்டு அந்த நாய்க்கு பில்லை கொடுத்துட்டு மெஜஸ்டி இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறான். லாரியும் மெஜஸ்டி பாத்தீங்களா நான் தான் சொன்னேன் இல்ல இது ஒரிஜினலான பில்லு தான், அந்த கிரிவினை சும்மா விடாதீங்க அவனை கொல்லுங்க அப்படிங்கிறா. மெஜஸ்டியும் என்னது இது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. பிரின்சஸும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லையன்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அவ்வளவுதான் இது முடிஞ்சிச்சு, நான் இந்த மேரேஜ்ல இருந்து பிரின்சஸை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறான். லாரியும் டே முட்டாள் கிரிவின் என்ன தைரியம் இருந்தா மெஜஸ்டி முன்னாடியே இந்த மாதிரி பொய் சொல்லியிருப்ப, அதனால இன்னைக்கு நீ சாக போற அப்படிங்கிறா. இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படிங்கிறான். அவளும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அந்த நாய் செத்து போயிருச்சு. இந்த லாரிலாம் இதை பார்த்து மிரண்டு போயிட்டு இல்ல இந்த டாக் எப்படி செத்துச்சு, அது மட்டும் இல்லாம இதோட உடம்புல என்னடா கலரான மார்க் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த எம்பரரும் எந்திரிச்சுக்கிட்டு லாரி நீ என்னடா சொல்ல வர அப்படிங்கிறாரு. அந்த பிரஷர்லயே லாரிலாம் கதறிக்கிட்டு இல்ல இந்த கிரிவின் ஏதோ கோல்மால் பண்ணிருக்கான், அதனால போய் ஒரு ஹெல்த்தியான டாக கூட்டிட்டு வாங்க, நாம இதை மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறான். நம்ம அங்கிளும் லாரி ஃபேக்கான பில்லை கொண்டு வந்ததுனால அவளோட கதை முடிஞ்சிடும் நினைக்கிறேன், நானும் இந்த தொல்லை வால்டன் ஃபேமிலியில இருந்து எப்ப போய் தொலைன்னு பார்த்தேன், கிரிவின் இது அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டானே அப்படின்னு பாக்குறாரு. அந்த எம்பரரும் இந்த லாரியவும் பேட்ரிக்கையும் பிடிச்சி ஜெயில போடுங்கடா அப்படின்ட்டு இல்ல இந்த முட்டாள் போயும் இப்பேற்பட்ட கிரைமும் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இப்ப நான் அவனை கொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா ஆந்தனி எப்படி சமாளிக்கிட்டோம், அப்படி கொண்டுட்டேன் அப்படின்னா அந்த வால்டன் ஃபேமிலி எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டோம், என்னடா இந்த தலைவலி இருக்க தலைக்கு மேல போயிட்டு இருக்குதுன்னு ஷாக்லயே பாக்குறாரு. அங்கே இருக்கவனுங்களும் மெஜஸ்டி அந்த 2 பேத்தையும் கொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்கேரட் கார்ட்ஸ் கமாண்டரை கொல்ல யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான். பட் இந்த எம்பரருக்கு இப்ப தேவைப்படக்கூடிய ஒரு பவர் ஹவுஸோட கண்ட்ரோல்ல இருக்க ஒருத்தனை இவர் கொல்ல போறாரா இல்ல கொல்ல மாட்டாரான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆந்தனியும் மெஜஸ்டி என்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால என்னால இங்க இருக்க முடியல, நான் இப்ப லீவ் ஆகட்டுமான்னு கேக்குறாரு. அந்த எம்பரரும் சரி ஓகே நீங்க கிளம்பலாம், நான் உங்களுக்காக 100 நியூசிங் எனர்ஜி பில்ல அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆந்தனி ஒரு நிமிஷம் நான் உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிஸை பார்க்கட்டுமான்னு கேட்குறான். அப்போ மெஜஸ்டியும் ஆமா ஆந்தனி ஒரு நிமிஷம், நம்ம கிரிவினே ரிவாவுக்கு இருந்த பர்மனன்ட் இன்மெரிடியன்சியே அவனோட டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் மூலியமா கியூர் பண்ணிட்டான், உனக்கும் இவனால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆந்தனியும் சரி ஓகே மெஜஸ்டி உங்களோட விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், சரி ஓகே இந்தாடா என்னோட மெரிடியன்ஸை செக் பண்ண அப்படிங்கிறாரு. ஹீரோவும் டிவைன் சென்ஸ் டிடெக்ட் அப்படின்னு அவரோட மெரிடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். அந்த ஆந்தனியும் என்னடா குழந்தை என்னோட நிலைமை எப்படி இதுன்னு கேட்குறாரு. ஹீரோவும் என்னது குழந்தையான்னு கேட்குறான். அப்போ அந்த ஆந்தனியும் ஆமாண்டா ராபர்ட்டே என் முன்னாடி குழந்தை தான், நீலாம் கண்டிப்பா குழந்தையா இல்ல பொடி பையன்தான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் குழந்தையா சரி இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு உங்களோட மெரிடியன்ஸ்ல உங்களுக்கு டெய்லியும் 3 டைமுக்கு மேலேயாவது பெயின் ஏற்படணும், அப்புறம் ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்க தூங்கும் போது உங்களோட முதுகுல ஒரு ஐஸ் ஃபேக்டரியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உங்களோட சின்னாம்பர் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதனால உங்களால எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது, அப்படியே யூஸ் பண்ணனாலும் அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருமே அப்படிங்கிறான். அவரும் ஆமாண்டா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படின்ட்டு டே குழந்தை இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், என்னோட மெரிடியன்ஸை வச்சே நீ இதை கண்டுபிடிச்சிட்டியா, அப்படின்னா இதுக்கு கியூர் உன்னால சொல்ல முடியுமான்னு
பண்ணான்னு கேக்குறாரு. ஹீரோவும் அங்க டேபிள்ல இருக்க ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கடிச்சிட்டு இருக்கான். அவரும் டே குழந்தை என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கான கியூரை சொல்லிட்டு நீ அப்புறம் சாப்பிடுற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட பெருசு, நானே ஒரு குழந்தை, இந்த குழந்தையால உங்களுக்கு என்ன பண்ணிட முடியும், நீங்களே இவ்வளவு கேஷுவலா இருக்கும் போது நான் மட்டும் இதை எதுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்னு கேக்குறான். அப்ப அங்கிருந்த மொத்த பேரும் நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு சைலண்ட் ஆயினானுங்க. அவரும் என் முன்னாடி எவனுக்கும் தலை நிமிர்ந்து பேசுறதுக்கு கூட தைரியம் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு, டே நான் உன்னோட கிராண்ட் ஃபாதரு அப்புறம் உன்னோட அப்பன் ப்ரூஸ் இவங்களையே குழந்தைன்னு தான் கூப்பிடுவேன், அவங்களோட குழந்தைய நான் என்னண்டா கூப்பிட்டோன்னு கேக்குறாரு. ஹீரோவும் அவ்வளவுதானே சிம்பிள், மிஸ்டர் வால்டன்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹாரியும் வால்டனும் அவனுங்க குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்கை தூப்பிட்டு அடி மாப்பிள்ள என்ன பண்ணிட்ட, என்ன உனக்கு சாகிறதுக்கு ஆசையா இருக்கான்னு ஷாக் ஆகுறானுங்க. இதை கேட்டு அங்கிருந்தவனுங்களும் ஆடி போயிட்டு, டே இந்த குழந்தை கிருவினுக்கு என்னடா பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருச்சா, கேரட் கார்ட்ஸ் கமாண்டரை இவனை மாஸ்டர்னு கூப்பிட சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவன் செத்தான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறானுங்க. அந்த ஆந்தனியும் டென்ஷன் ஆயிட்டு, டே குழந்தை என்ன தைரியம் இருந்தா நான் உன்னை மிஸ்டர்னு கூப்பிடணும், உனக்கு என்ன உயிரோட இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்ன மிஸ்டர்னு கூப்பிட சொல்லி நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அங்க இருக்க மொத்த பேரும் இதை கேட்டு மிரண்டு போயிட்டு, டே கிருவினே உன்னை இனிமே எங்களால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு எதிரி வெளியெல்லாம் இல்ல, உன்னோட வாயே தாண்டா எதிரி அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆந்தனியும் டே கிருவின் உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு டெரரா பாக்குறாரு. ஹீரோவும் அதே எதையும் கண்டுக்காம அசால்ட்டா அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவரும் என்னடா நான் கோவப்படுறேன் இதுக்கு கூட ஒரு மரியாதை இல்லையான்னு பாக்குறாரு. அந்த ஆந்தனியும் அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறாரு. ஹீரோவும் எப்ப ஆந்தோனி இது ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, இம்ப்ரெசிவா தான் இருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் டே அந்த பிராட்டுக்கு கண்டிப்பா பைத்தியம் தான் முடிச்சிருச்சு, இன்னைக்கு அவன் சாக தாண்டா போறான் அப்படின்னு மேல போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஸ்டீவ் அங்கிளும் ஆந்தோனி கிரிவின் சின்ன பையன் அவன் என்ன பேசுறன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், இதை ராபர்ட்டுக்காகவாவது கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஆந்தோனியும் டே பொடி பையிலே நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஹீரோட முதுகுலயே தட்டுறாரு. ஹீரோவும் வாயில இருந்ததெல்லாம் துப்பிட்டு எதுக்காகடா என்ன இப்ப அடிச்சுன்னு பாக்குறான். அந்த ஆந்தனியும் டே குழந்தை நீ ரொம்ப ஃபன்னியா பேசிட்டு இருக்க, சரி ஓகே நான் இப்பில இருந்து உன்னை மிஸ்டர் வால்டன்னே கூப்பிடுறான் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் இங்க என்னடா நடக்குது, ஆந்தோனி அந்த பொடி பையன்கிட்ட ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காரா, என்னடா இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியலன்னு பாக்குறானுங்க. நம்ம ஆந்தனியும் மிஸ்டர் வால்டன் என்னோட டிசீஸுக்கு கியூர் இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு. ஹீரோவும் அமைதியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆந்தனியும் இந்த பொடி பையனுக்கு நான் ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டேன், பட் இருந்தும் என்னோட பொறுமையை சோதிக்கிறானே அப்படின்னு கடுப்பாகிறாரு. ஹீரோவும் என்னது ரெஸ்பெக்டா, ஐயோ வெங்காயம் நீ என்னோட முதுகுல அடிச்சதுல என்னோட ஷோல்டரே டிஸ்லோகேட் ஆயிருக்கும், இதெல்லாம் நீ பர்பஸோட தானே பண்ணன அப்படிங்கிறான். அந்த ஆந்தனியும் டே என்னடா தம்பி சும்மா தட்டினதுக்கு ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருச்சு அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோவும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்புறமேட்டுக்கு இதுக்கான கியூரை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறான். அவரும் ஆல்ரைட் அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த ஒயினை உன்னோட சேர்த்து ஃபினிஷ் பண்ண போறேன் அப்படின்னு மறுபடியும் ஹீரோட முதுகுல அடிக்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது, ஆந்தோனி அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரா, பட் அவர் இந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே க்ளோஸா இருந்ததில்லை, இங்க என்னதான்டா நடக்குது, அதுவும் இவன் அவரை டிஸ்ரெஸ்பெக்டா வேற பேசியிருக்கான், அப்படி இருந்துமே அவங்க கூட இவர் சிரிச்சு பேசிட்டு இருக்காரான்னு ஷாக்ல பாக்குறானுங்க. அப்ப அந்த ஹியூஜிங் ஃபேமிலியை சேர்ந்தவனும் இந்த வால்டன் ஃபேமிலியில ஒரு புது டேலண்ட் பிறந்துருச்சாட்டுங்குது, அதனால எங்க ஃபேமிலியில இருக்க டேலண்ட் இப்ப அழி போகுதாட்டுங்குதுன்னு பாக்குறாரு. அப்ப நம்ம பிரின்சஸும் அங்கிருந்து கிரிவின் அப்படின்ட்டு ஓடியாந்துட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தான் அப்படிங்கிறான். அவங்களும் என்னடா சொல்ற அப்படின்னு வெக்கத்தில் ஷாக் ஆகிட்டு அங்கே ஓடி போயிட்டாங்க. ஹீரோவும் ஆந்தோனி உங்களுக்கான கியூரை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறான். அவரும் டே மறந்துடாதரா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ட்டு இந்த பொடி பையன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், என்னோட டிசீஸுக்கு இவன் கியூர் கண்டுபிடிக்க போறானா அப்படின்ட்டு போறாரு. நம்ம வாட்சனும் ஹார்டியும் அவரு கிரிவின் எதுவும் பண்ணாம போறத பார்த்து ஷாக் ஆயிட்டு நம்ம வாட்சனும் டே கிரிவினே நீ வேற லெவல் பண்ணிட்ட, அந்த ஆந்தோனியவே கன்வின்ஸ் பண்ணி எங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிட்ட மை டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். ஹார்டியும் அதெல்லாம் போட்டுனாமாப்ல அந்த லீஜியன் ஐஸ் பீல் ஃபேக் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். ஹாரியும் ஆமா மாஸ்டர் நீங்க அமேசிங் தெரியுமா, இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்துமே அந்த பில் ஃபேக் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கறான். ஹீரோவும் அது ரியலான லீஜியான் பில், அது ஒன்றும் பாய்சனஸ் இல்லை அப்படிங்கிறான். இதை கேட்டு அவனுங்களும் என்னடா சொல்ற அப்படின்னு தலையில கையை வச்சிட்டானுங்க. ஹீரோவும் ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அப்புறம் இந்த பிளேஸ் அதை பத்தி பேசுறதுக்கான கரெக்டான இடம் இல்ல, அதனால நம்ம வாக் பண்ணிட்டு இதை பத்தி பேசுவோமே அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஹாரியோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியை பத்தி அவனுங்களுக்கு சொல்லிட்டான். வாட்சனும் டே கிரிவினே உனக்கு கட்ஸ் அதிகம் தானே அப்படிங்கிறான். ஹார்டியும் டே அத்தனை பேர் இருக்கும்போது சீட் பண்றதுக்கு உனக்கு எங்கந்தடா தைரியம் வந்துச்சு, மாட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு சங்கு தான் அப்படிங்கிறான். ஹாரியும் யோ மாஸ்டரே மறுபடியும் என்னையே அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிற பாத்தியா, ஒருவேளை மாட்டிருந்த அந்த பாய்சனுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிருவானுங்களான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹார்டியும் வாட்சனும் கிரிவின் நம்மள நம்பி இவ்வளவு கான்பிடன்ஸான விஷயத்த சொல்றான் அப்படின்னா இவன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், இவன் தாண்டா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்குறானுங்க. அப்ப நம்ம டீமோட வழியை ஒருத்த மாறிச்சு நீ தானே கிரிவின் வால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன், என்னோட மாஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேச ஆசைப்படுறாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு
இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசுவோமா அப்படிங்கிறான். அப்ப அந்த வீட்டுல இருக்கணும், மை டியர் ஃப்ரெண்டு, நாம ஃப்ரெண்டா பேசணும் அப்படின்னா விடிய விடிய கூட பேசலாம் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த செகண்ட் பிரின்ஸ் கெவின். அவனும் கிரிவின் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா, என் கூட ஃப்ரெண்டா பேச முடியுமான்னு கேக்குறான். ஹீரோவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்னொரு நாள் பாப்போம் அப்படிங்கிறான். அந்த கெவினும் அட இதை ஈஸியா எடுத்துக்கோப்பா, என்னோட சர்வன்ஸ் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தியா, இவங்க சர்வ் பண்ணக்கூடிய ஒயினை இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண அப்படிங்கிறான். ஹீரோவும் சூப்பர்ரா தம்பி, இப்பதான்டா நீ கரெக்டான பாயிண்ட்டுக்கே வந்துக்கிற அப்படிங்கிறான். அங்க இருந்தவனுங்களும் யாரா நீ பொண்ணை பார்த்ததும் மயங்கி போயிட்டேன்னு மிரண்டு போய் பாக்குறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பல்லாக்குள்ள கெவினும் கிரிவின் நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் பொய் இல்ல போல, உண்மையிலேயே உங்ககிட்ட எக்ஸ்ட்ரானரியான ஆரா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹைனஸ் உங்களோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி, அப்புறம் நீங்க இப்ப என்ன கூப்பிட்டதுக்கான காரணம் அடுத்த எம்பரரா நீங்க மாறுறதுக்கு என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேணுமான்னு கேக்குறான். அந்த கெவினும் இவன் என்னடா பிராங்கா பேசுறான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே இன்னைக்கு நைட் நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட விதி போல, அதனால இப்பில இருந்து எல்லாத்தையும் ஸ்மூத்தாவே கொண்டு போவோம். ஹீரோவும் சீக்ரெட் கார்ட்ஸ் தேர்ட் டீம்ல இருக்கக்கூடிய கம்ரன் மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கமாண்டர், அவர்கிட்ட ஆஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட எபிலிட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மைதானா அப்படின்ட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்லயே வெறும் 5-6 பேர் தான் ஆஸ்ட்ராலஜி கத்து வச்சிருந்தாங்க, ஸோ அதனால நான் எப்படி இவளை மறப்பேன் அப்படிங்கிறான். அந்த கெவினும் இது உண்மைதான் அப்படின்ட்டு அந்த கம்ரனை கூப்பிடுறான். அவளும் நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் வால்டன் அப்படிங்கிறா. இவ இந்த சீக்ரெட் கார்ட்ஸோட தேர்ட் டீம்ல இருக்கக்கூடிய கமாண்டர் கம்ரன். ஹீரோவும் இந்த ஆஸ்ட்ராலஜிஷியன் ஒரு பொண்ணா அப்படின்ட்டு நான் பிரின்ஸுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கேப்பபிளானவன், ஆனா இந்த எம்பையர்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு மேஜர் பாலிடிக்ஸ்லயும் இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த கெவினும் ஹீரோ சொல்றதை கேட்டு ஷாக் ஆகுறான். அங்க இருக்க 2 மெய்டுங்களும் கதறிக்கிட்டு இல்ல இவங்க ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறேன், அப்ப நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்மள இங்க கொன்னுருவாங்களான்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்ரனும் மிஸ்டர் வால்டன் நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப போல்டா இருக்கீங்க, இதை உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. கண்டிப்பா பிரின்ஸ் கெவின் தான் ஃபியூச்சர்ல கல்வாடாவோட எம்பரரா இருக்க போறாரு, ஸோ உங்களோட ஹெல்ப் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்க வால்டன் ஃபேமிலி நிறைய பெனிஃபிட் அடையும், அதனால நீங்க உங்க வால்டன் ஃபேமிலியோட அடுத்த ஹெட்டா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் நான் ஒன்னும் இந்த வால்டன் ஃபேமிலி பத்தி கவலைப்பட தேவையில்லை, பட் இந்த கிரிவின் வால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால வால்டன் ஃபேமிலியோட ஹிஸ்டரியை இவன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கான். நானும் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரென்த்தை சீக்கிரம் கெயின் பண்ணி ஆகணும், பட் நான் என்னையே ப்ரொடெக்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும்போது வால்டன் ஃபேமிலியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நான் இப்ப ரீபர்த் ஆயிருக்கேன், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்கான கோலை சீக்கிரமே கண்டுபிடிச்சி வால்டன் ஃபேமிலியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பிரின்ஸ் கெவின் எனக்கு கேரண்டி வேணும், அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராமிஸ் வேணும், நீங்க அதிக நாளே இந்த பொலிட்டிக்ஸ்ல சர்வே ஆவீங்க அப்படின்னு, அப்படி இருந்தா மட்டும்தான் வால்டன் ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும், அது நடக்காது அப்படின்னா எங்களோட பிரஸ்டேஜையும் ப்ராப்பர்ட்டியும் விட்டு கொடுக்க முடியாது, இது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரமா எடுக்கக்கூடிய முடிவு இல்லை அப்படிங்கிறான். அந்த கெவினும் ஓகே நீ சொன்னது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் தான் இந்த கல்வாடாவோட அடுத்த எம்பரரா மாறி அதிக நாள் சர்வே ஆகுவேன், அப்புறம் உங்க வால்டன் ஃபேமிலி எனக்கு அகைன்ஸ்டா திரும்பாத வரைக்கும் நான் உங்க ஃபேமிலி எதுவும் பண்ண மாட்டேன், உங்க ஃபேமிலி பாட்டுக்கு இருக்கலாம். அப்புறம் இந்த வால்டன் ஃபேமிலி நம்ம கண்ட்ரிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுல நிறைய பேத்தோட சாக்ரிஃபைசஸும் இருக்கு, அது எதையும் இந்த கண்ட்ரியால மறக்க முடியாது, பட் இப்ப என்னோட அப்பா தான் எம்பரரா இருக்காரு அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஹீரோவும் கெவின் ஒரு நாய் கடிக்குது அப்படின்னு லயனை டேம் பண்ண ஆசைப்படக்கூடாது, ஓகே நான் உங்களோட கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கறான். அந்த கம்ரனும் மிஸ்டர் வால்டன் உங்களால ஷோரா ஆந்தனியோட இன்ஜுரிஸை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கறா. கெவினும் ஆந்தனியோட இன்டர்னல் இன்ஜுரிஸுக்கு கியூரே கிடையாது, பட் இவன் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அதை கியூர் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்கான், ஒருவேளை இவன் மட்டும் அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் கியூர் பண்ணிட்டான் அப்படின்னா என்னோட பிளானுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும், இதை பார்த்துட்டு நான் இனிமேலும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோவும் என்னால 100% ஷோரா அதை கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த கெவின்லாம் என்னது உன்னால 100% ஷோரா அந்த இன்ஜுரிஸை கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் ஆமா ஷோரா என்னால முடியும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை என்னால கியூர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். அந்த கெவினும் இல்ல நீ கண்டிப்பா அவரோட இன்ஜுரிஸை கியூர் பண்ணியே ஆகணும், அப்படி நீ மட்டும் அதை கியூர் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஆந்தோனி நம்ம கூட இருப்பான், வில்லியம்னால அவரை எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு அவரோட சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறான். ஹீரோவும் பிரின்ஸ் கெவின் உங்களுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது, பட் நீங்க 30 வயசு இருக்க வில்லியம் கூட இப்ப காம்படிட் பண்றீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டியோட சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டிக் ஒன்றும் அவ்வளோ டைம் இல்லை அப்படிங்கிறான். அந்த கெவினும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு கிரிவின் உனக்கு அது தெரிஞ்சிருச்சான்னு கேட்கறான். அந்த கம்ரனும் மிஸ்டர் வால்டன் உங்களோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு, ஆமா மெஜஸ்டிக் இன்னும் அவ்வளோ டைம் இல்ல, சீக்கிரம் ஒரு இறந்துருவாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் ஏன்னா மெஜஸ்டிக் கிட்ட நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, அப்ப நான் அவரோட கண்ணை நோட்டீஸ் பண்ணும்போது அது ரெட் கலர்ல இருந்துச்சு, அது பார்க்கும்போது குரோனிக்கல் பாய்சன்னால அஃபெக்ட் ஆன மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். கம்ரனும் எனது மெஜஸ்டிக்கே பாய்சன் கொடுத்துருக்காங்களா, அது யாரா இருக்குன்னு கேட்கறா. கெவினும் வேற யார், அது கண்டிப்பா வில்லியமா தான் இருக்கணும், நான் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு மெஜஸ்டி
சீக்கிரமாவே அவரோட த்ரோனை அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அது சீக்கிரமே பேலஸ்ல நடக்க தான் போகுது அப்படிங்கிறான். அந்த கெவினும் அதெல்லாம் ஓகே, பட் என்ன எப்படி அவர் அடுத்த எம்பரரா சூஸ் பண்ணுவாருன்னு நீ ஷோரா சொல்றான்னு கேக்குறான். ஹீரோவும் இந்த கோர்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே இதை பத்தி தெரியும். அந்த வில்லியம் கடந்த வருஷத்துல என்னதான் இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஃபைட் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை மேக் பண்ணி அடுத்த கிங்கா மாறுற நிலைமையில இருந்தாலும் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அவனோட ஆக்டிவிட்டி பார்த்து மெஜஸ்டி அவரோட முடிவை மாத்திருக்கலாம். ஏன்னா இப்ப அவங்கிட்ட இருக்க பவரை வச்சு உன்னை முடிச்சுக்கிட்ட தான் பாக்குறான். அதனாலதான் மெஜஸ்டியோட ஆர்டர் மூலியமா இந்த ஸ்கேர்டு கார்ட்ஸோட தேர்ட் டீம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கேர்டு கார்ட்ஸ் மெஜஸ்டி சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க. அதனால கூட அவன் நைடாவை மேரேஜ் பண்றதுக்கான அந்த ப்ரப்போசலை வச்சிருக்கலாம். அப்படி மேரேஜ் மட்டும் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்கேர்டு கார்ட்ஸோட பவரும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வில்லியமோட இன்டென்ட்டை ஒரு முட்டாளா இருந்தா கூட ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். அவன் இந்த கோர்ட் அப்புறம் மிலிட்டரிய ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால உன்னால அவங்கள மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் மெஜஸ்டி இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்கல. ஈவன் இதுக்கு முன்னாடி வால்டன் ஃபேமிலியே வில்லியம் பார்க்க தான் இருந்துச்சு. அந்த லேரியோட கதையை மட்டும் நான் முடிக்கல அப்படின்னா உன் கதை சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறான். பிரின்ஸும் என்னால முடியலடா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னாச்சு நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னு கேக்குறான். அந்த கெவினும் இல்ல உன்னோட ப்ரொடக்ஷனை கேட்டு தான் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் நானே என்னோட அப்பாவோட ஒரு பகடகாய் மாதிரி தான். என்னால வில்லியம் கூட சண்டை போட முடியுமா? நீ என்ன நான் அந்த த்ரோனுக்காக சண்டை போட போறேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, அந்த பேலஸை என்னோட அப்பா உருவாக்குனாரு. நான் மட்டும் இப்ப ஃபைட் பண்ணல அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். நீ என்ன அவரோட பிரின்ஸ் அதான் என்ன ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறியா? இல்லவே இல்ல, அவரை இப்ப ப்ரொடெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ பிரின்ஸ் வில்லியம் இந்த த்ரோனை அவனுக்கு சொந்தமாக்க பாக்குறான். பட் மெஜஸ்டி அவனுக்கு இந்த த்ரோனை ஒப்படைக்கிறதுல விருப்பம் இல்லாம அந்த வில்லியம் சப்ரஸ் பண்ற லெவலுக்கு உன்னோட பவரை ப்ரொமோட் பண்ண பாக்குறாரு. மெஜஸ்டியும் அந்த வில்லியமை இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உனக்கு அந்த த்ரோனை ஒப்படைக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்குதான்னு கேக்குறான். அந்த கெவின்லாம் மிரண்டு போயிட்டு யோ மிஸ்டர் வால்டனே நீ ரொம்ப பிரில்லியன்ட், நான் சின்னதா க்ளூ மட்டும் தான் கொடுத்தேன், நீ மொத்த படத்தையும் ஓட்டி காமிச்சிட்ட. அப்புறம் வால்டனே நீங்க இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண போறதுனால அந்த வில்லியமோட கதையை சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கமரனும் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா கெவின் அப்புறம் வால்டனோட டெஸ்டினி இணைஞ்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் சரிதான் கெவின், இப்ப மெஜஸ்டி பாய்சன் ஆயிருக்கிறதுனால எந்த நேரம் வேணாலும் அவர் செத்து போயிடலாம். என்னால மெஜஸ்டியோட ஹெல்ப் இல்லாம எப்படி அந்த வில்லியம்க்கு எதிராக சண்டை போட முடியும்னு கேக்குறான். கெவினும் அதுக்கு தான் மிஸ்டர் வால்டன் நீங்க அந்த ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர் ஆந்தனியோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் இதுவும் பாயிண்டா தான் இருக்கு. நான் அந்த ஆந்தனிக்கு ஹெல்ப் பண்ணி அவரோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்ணணும் அப்படின்னா மெஜஸ்டிக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ற மாதிரி, அதனால அந்த வில்லியமோட கதையை முடிக்கிறது இன்னும் ஈஸியாகி போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் இன்ஃபேக்ட் நாம அந்த வில்லியம் கூட பண்ணிட்டு சண்டை போட போறது இல்ல, இந்த த்ரோன் அடையணும் அப்படின்னா அதுக்கு 6 பேர்த்த எதிர்த்தாகணும். ஏன்னா இந்த 6 மினிஸ்டர்ஸோட சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அடுத்த த்ரோனுக்கு போவாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த கம்ரனும் கோர்ட் சீஃப் மினிஸ்டரும் தாமஸும் நம்ம பக்கம் வரத்துக்கு மறுத்துட்டாங்க. அப்புறம் மிஸ்டர் வால்டன் உங்களோட கிராண்ட் ஃபாதர் வில்லியம் சைடு தான், பட் அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. அப்புறம் இந்த ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர் ஆந்தனியும் எந்த சைடும் போகாம தனியா இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த கோர்ட் சீஃப் ரிஃபைனர் ஓவனும் வில்லியம் சைடு தான் இருக்காரு. அப்புறம் இந்த ரிஃபைனர் யூனியனோட லீடர் கிரீஃப்தும் எந்த ஒரு ஸ்டேட் அஃபேர்ஸ்லயும் இன்டர்ஃபை ஆக மாட்டாரு அப்படிங்கிறதுனால அவரை நம்ம இதுல கணக்கில் எடுத்துக்க தேவையில்ல. அப்புறம் இந்த சாமுவல் வெயிட் கெவினுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறா. அப்ப அந்த கெவினும் மிஸ்டர் வால்டன் நீங்க உங்களோட வால்டன் ஃபேமிலியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்றேன். அப்படி அது மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா உங்க வால்டன் ஃபேமிலியோட ஹெல்ப் ஆந்தனி அப்புறம் சாமுவல் வெயிட்டோட ஹெல்ப் நம்ம சைடு இருக்கும். ஈவன் அந்த வில்லியம் சைடு டியூல் கேஸ் ஓவனும் தாமஸும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணா கூட நாம தான் இதுல ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹைனஸ் மெஜஸ்டி இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அதை மறந்துடாதீங்க. நம்ம என்னதான் அந்த 6 பேத்த நம்ம சைட்ல கொண்டு வந்து அந்த மினிஸ்டர்ஸோட சப்போர்ட்ல நமக்கு இருக்க மாதிரி இருந்தாலும் கூட எம்பரர் உயிரோட இருக்கும் போது அது யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறான். கெவினோ அப்படின்னா என்னோட அப்பா உயிரோட இருந்தா நமக்கு டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் உங்களோட நடவடிக்கையை பொறுத்து தான் அது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு சொல்ல முடியும். பட் மெஜஸ்டி மட்டும் இமீடியட்டா செத்துட்டாரு அப்படின்னா இந்த மொத்த வேர்ல்டுக்குமே வில்லியம் தான் அவருக்கு பாய்சன் கொடுத்தான் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த 6 மினிஸ்டர்ஸை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல, நீங்க தான் அடுத்த எம்பரர் அப்படிங்கிறான். அந்த கெவினோ அப்படியே மிஸ்டர் வால்டன் நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா உங்க வால்டன் ஃபேமிலி நான் ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கும் ரிவாவுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் வாயிலந்ததெல்லாம் துப்பிட்டு டே கோளரு திடீர்னு எதுக்கிட்ட அப்படின்னு கேட்கறன்னு ஷாக் ஆகுறான். அந்த கெவினோ ஏன்னா உங்களுக்கு தான் அழகான பொண்ணுங்கள்லாம் பிடிக்குமே, ரிவாவும் ரொம்பவே பிரிட்டியானவ, அவ மட்டும் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா அப்படின்னா நீங்க பர்ஃபெக்டான கப்புலா இருப்பீங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா சரி நீ முதல்ல எம்பரரா மாறு அப்படின்ட்டு யாரா இந்த சைக்கோ அந்த த்ரோனுக்காக இவனோட சிஸ்டரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறான். இவனுக்கும் அவனோட அப்பனுக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு பாக்குறான். அந்த கம்ரனும் இவனுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனை கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்கும் வேற ஏதோ இருக்கும் போல அப்படின்னு இவனுங்களை வானவில்னு நினைச்சிட்டா போல. ஹீரோவும் டே கெவினே நீ
பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா, இதுக்கு மேல நான் இங்க இருந்து கிளம்பட்டுமான்னு கேக்குறான். அப்ப அங்க வெளியே இருக்கவனுங்களாம் அசாசின் வந்துட்டானுங்க அப்படின்னு கத்துறானுங்க. பார்த்தா அம்பு மலையே பொழியுது. அங்க வெளியே இருக்க சோல்ஜர்ஸும் மெஜஸ்டியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனுங்க கவுண்டர் அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகிறானுங்க. ஹீரோவும் என்ன கெவினே இவ்வளவு எனிமீஸை பார்த்தோம் நீ ரொம்ப காம் டவுனா இருக்க அப்படின்னா உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிறான். அந்த கெவினோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் மிஸ் கம்ரன் இருக்காங்களே எனக்கு என்ன பயம். அப்புறம் மிஸ்டர் வால்டன் நீங்களும் தனியா தான் இருக்கீங்க, உங்களை பார்த்தாலும் ரொம்ப காம் டவுனா இருக்க மாதிரி இருக்கேன்னு கேக்குறான். ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மெஜஸ்டி, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே கம்ரன் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா எனிமி கால்லயே விழுந்து கதறி எழுந்தா அவனுங்களே மன்னிச்சு விட்டுரு போறானுங்க அப்படிங்கிறான். அந்த கெவினோ கம்ரன் என் கூட இருக்கும் போது அந்த 2 மார்ஷல் கிங்ஸை தவிர வேற யாராலையும் என்ன ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் உங்களோட கான்பிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இந்த டைம் இந்த பிரச்சனை கைமீறி போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறான். வெளியே இருக்கவனுங்களும் இல்ல இவங்க எல்லாம் சுப்பீரியர் அசாசின் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த கம்ரனும் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. ஹீரோவும் இந்த கம்ரன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காங்க, உங்களோட எனிமி என்னதான் பவர்ஃபுல்னு தெரிஞ்சாலுமே இவ்வளவு அசால்ட்டா இருக்க கூடாது. மெஜஸ்டியை தனியா விட்டுட்டு எனிமியை சமாளிக்க போயிட்டாங்க அப்படின்னா மெஜஸ்டிக்கு யாரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த கம்ரனுக்கு எப்படா எனிமியோட லொகேஷன் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கெவினோ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் வால்டன், இன்னைக்கு எத்தனை அசாசின் வந்தாலும் என் கையில செத்தானுங்க அப்படிங்கிறான். அங்க வெளியே இருக்க காட்ஸும் மெஜஸ்டி கம்ரன் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அவனுங்க இருக்க கேரேஜ் நோக்கி நிறைய அட்டாக் வருது. அப்ப அந்த கேரேஜை பாதுகாக்கிறதுக்கு என்னதான் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனே போட்டாலும் அதெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த கெவினோ அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு உட்காந்துட்டு இருக்கான். அந்த கம்ரனும் ஹைனஸ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடியாந்து பாக்குறா. அப்ப அந்த கெவினோட உடம்புல இருக்க காலடி தடத்தை பார்த்து அந்த கம்ரனும் டே கிரிவின் என்ன பண்ணிட்டு இருக்க, மெஜஸ்டியை கிக் பண்ணிட்டு அந்த மெய்ட்ஸ் எதுக்காகடா காப்பாத்தனன்னு கேக்குறா. ஹீரோவும் அட என்ன கம்ரன் புரியாம பேசிட்டு இருக்க, பியூட்டிஸ் எல்லாம் கையில தான் ஹேண்டில் பண்ணணும், காலில் இப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கு தான் மெஜஸ்டியை காலில் உதச்சிட்டு இந்த 2 பியூட்டிஸையும் கையில பிடிச்சேன், மெஜஸ்டி நல்லா தானே இருக்காருன்னு கேக்குறான். அந்த கம்ரனும் டே கிரிவின் உன்னை சும்மா விட மாட்டான்னு டென்ஷன் ஆகுறான். கெவினும் தடுத்துட்டு கம்ரன் வீடு கிரிவினுக்கு தான் பொண்ணுங்கன்னா பிடிக்கும்ல, அதனால அவங்க 2 பேத்தையும் அவன் காப்பாத்தினது கரெக்ட் தான் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஏதோ 2 அசாசின் வராங்க. அந்த கம்ரனும் மெஜஸ்டி இவனுங்க யாருன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்ட்டு டே நீங்க யாருன்னு கேக்குறா. அங்க வந்தவனுங்களும் உங்களோட லைட் அண்ட் பிளெக்சிபிளான மார்ஷல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி என்னதான் உங்களோட பாடியை சேஞ்ச் பண்ணி எங்க கிட்ட இருந்து ஹைடு பண்ண பார்த்தாலும் உங்களால எங்களை தோக்கடிக்க முடியாது, பட் வேணா கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ண முடியும், அதுக்குள்ள டே ராணின் நீ அந்த ஹைனஸை கொன்னுரு அப்படிங்கிறான். அந்த ராணினும் அவ்வளவுதான டாடு செஞ்சிட்டா போச்சு அப்படிங்கிறான். இந்த பச்சை கலர் சட்டை வந்து ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீமோட டீம் லீடர் டாடு குக், அப்புறம் இந்த ப்ளூ சட்டையும் அதே ஸ்கேர்டு கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டீமோட வைஸ் கேப்டன் ராணி ஆலன். அந்த கம்ரனும் இவனுங்க 2 பேரும் மார்ஷல் மோனராஜ் இடத்துல இருக்கானுங்க, இவனுங்க கூட சண்டை போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ட்டு டே டாடு நீ ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் கமாண்டரா இருந்துகிட்டு அந்த பிரின்ஸ் வில்லியமோட பேச்சு கேட்டு கெவினை கொல்ல வந்திருக்கீங்க, இது மட்டும் மெஜஸ்டிக்கும் ஆந்தோனிக்கும் தெரிஞ்சா உங்க நிலைமை என்னாவும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த டாடும் கம்ரன் இதே தான் உன்னோட கதியும், நீ எங்களை விட ரொம்ப அதிகமா இந்த பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு, உன்னோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியான்னு கேக்குறான். கம்ரனும் டே இது மெஜஸ்டியோட ஆர்டர், அதனால தான் நான் கெவினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீங்க கெவினை கொல்ல வந்திருக்கீங்க, இது மெஜஸ்டிக்கும் ஆந்தோனிக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அந்த டாடும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம், ஏன்னா எங்க வேலையை நாங்க இன்னைக்கு முடிச்சிருவோம், அப்படின்னா நீங்க செத்துருவீங்க. அப்புறம் டே ராணி நீ சீக்கிரமா போய் அந்த கெவினையும் வால்டன் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்புறம் அந்த மெய்ட்ஸ் இவங்க 2 பேத்தையும் கொண்டுட்டு வந்து அந்த கம்ரன் கூட சண்டை போறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அந்த ராணினும் ஓகே அப்படின்ட்டு கெவின் அட்டாக் பண்ண போறான். டாடும் நம்ம கம்ரன் கூட சண்டை போட போறான். அப்ப கம்ரனும் இல்ல மெஜஸ்டி அப்படின்ட்டு கெவின் ஓடியலான்ட்டு பாக்குறா. அந்த டாடும் ஏமா கம்ரன் ஃபர்ஸ்ட் உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு அட்டாக் பண்றான். அவங்களும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அந்த ராணினும் செத்து போடா கெவின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம கெவினோ என்ன அவ்வளவு ஈஸியா உன்னால கொல்ல முடியும்னு நினைச்சிடா அப்படின்னு ஏதோ பேரியரை போட்டு அங்க வந்தோன்னு பார்க்க விட்டுட்டான். ஹீரோவும் என்னது மெரைனோட எம்ப்ராய்டு கிளவுட் பிளாகா, பரவாயில்லண்டா உங்ககிட்டயும் பேக்கப்ல இருக்கும் போல அப்படிங்கிறான். அப்ப கம்ரனும் டே டாடு அந்த பிளாக் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஈவன் மார்ஷல் கிங்கா இல்லாத வரைக்கும் அந்த பிளாகோட டிஃபென்ஸை உடைக்கிறது நடக்காத காரியம், அதனால நாம இப்ப ஃப்ரீயா சண்டை போடுவோம் அப்படிங்கிறா. அந்த டாடும் டே ராணின் அது மட்டும் உண்மையான பிளாகா இருந்துச்சு அப்படின்னா மார்ஷல் கிங்கா இல்லாத வரைக்கும் அந்த டிஃபென்ஸ் பேரியரை நம்மளால உடைக்க முடியாது, பட் 1 மணி நேரம் கழிச்சு அந்த பேரியரோட பவர் குறைஞ்சிரும், அப்ப அந்த கெவினை நம்ம பார்த்துப்போம், அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிரிவினை போய் கொல்லு அப்படிங்கிறான். கம்ரனோ இல்ல கிரிவின் போய் யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வாடா அப்படின்னு கத்துறா. அந்த ராணினும் ஒரு மேரே மார்ஷல் வாரியர்னால என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்சிட்டானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணிட்டான். கம்ரனோ இல்ல கிரிவினோட கதை முடிஞ்சுன்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் என்னது பீச் பிளாசம் சோடா, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு பாக்குறான். அந்த ராணினோ என்னடா சொல்றேன்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இந்த விண்டு பர்ஃபெக்டா ஃப்ளோ ஆகுது, இது கண்டிப்பா லைட் பீச் பிளாசம் வித் ஃப்ளோயிங் வாட்டர் டெக்னிக் தான், பட் உன்னோட ஸ்வாட் ஸ்கில்ல பார்க்கும்போது இது வெறும் பீச் பிளாசம் ஸ்கில்லா மட்டும் தான் கன்சிடர் ஆகுது, அந்த ஃப்ளோயிங் வாட்டர் அப்படிங்கிற ஃபீலிங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறான். அந்த ராணினோ
ராணினோ அப்படியே தம்பி, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னோட ஸ்வாடு சீக்கிரமா உன் கதையை முடிச்சிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு அப்படியா சரி நான் பண்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாரு. இந்த உண்மையான பீச் பிளாசம் ஸ்வாடு உன்னோட எபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நான் இப்ப பண்றதை பார்த்து நீ எதை மிஸ் பண்ற அப்படின்னு கத்துக்கோ அப்படின்ட்டு அந்த டெக்னிக்கை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பீச் பிளாசம் டெக்னிக்கை நீங்க பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெடியான மனநிலைமையில இந்த ஃபேரிலேண்ட்ல இருக்கக்கூடிய பீச் பிளாசம் ட்ரீஸ் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு பெட்டல் நோக்கி உங்களோட அட்டாக்கை லான்ச் பண்ணணும் அப்படின்னு பண்ணி காட்டுறான். அந்த டாடும் கமரனும் ஷாக்லயே பாக்குறாங்க. ராணினும் ஷாக்லயே இல்ல இது உண்மையான பீச் பிளாசம் டெக்னிக். இப்ப எனக்கு இதை பார்த்து அழுவணும் போலன்னு தோணுது. ஏன்னா நானும் கடந்த 30 வருஷமா டெய்லியும் 5ல இருந்து 6 மணி நேரம் இந்த டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணுவேன். பட் இந்த டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணக்கூடியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு இது வேற லெவல்ல இருக்கே அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுக்குறான். ஹீரோவும் அந்த டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு டே நீ எனக்கு கீழே வந்த அப்படின்னா இந்த பீச் பிளாசம் டெக்னிக் எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அந்த ராணினோ எனது உண்மையான பீச் பிளாசம் சோடு எனக்கு சொல்லி தர போறியா எனக்கான ஷாக்ல பாக்குறான். இதை பார்த்து ஷாக்கான டாடும் டே ராணி என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம எதுக்காக வந்தோம், உனக்கு யாரு மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கறத மறந்துட்டியா, நீ ஸ்கேர்டு கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் வைஸ் கமாண்டரா இருக்கிறதுனால என்னோட ஆர்டரை ஒபே பண்ணியே ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிரிவினியும் கெவினியும் கொல்லு அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ என்னதான் ஸ்கேர்டு கார்ட்ஸோட வைஸ் கமாண்டராகவே இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே நீ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தான். அதனால உன் கூடவே இருக்கக்கூடிய மார்ஷல் ஆர்ட்டை நீ கத்துக்க போறியா இல்ல அந்த மெஜஸ்டியோட ஆர்டரை ஒபே பண்ண போறியா, நீ வாழ போறது கொஞ்ச நாள், அதனால உன்னோட மனசுக்கு தோன்ற மாதிரியே பண்ணு அப்படிங்கிறான். ராணினோ நான் இப்ப கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா உண்மையாவே அந்த பீச் பிளாசம்ஸோட எனக்கு சொல்லி தர போறியான்னு கேட்கறான். ஹீரோவும் இந்த பீச் பிளாசம்ஸோட என்னதான் மார்வலஸா இருந்தாலும் இந்த மார்ஷல் கல்டிவேஷனுக்கு எண்டுங்கிறதே ஒண்ணு கிடையாது. சோ நீ மட்டும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஷோரா என்னால சொல்ல முடியும் உன்னோட கல்டிவேஷன் முன்ன இருந்ததோட கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறான். அந்த ராணினோ அப்படியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஃபைனலி நான் என்னோட டிசிஷனை மேக் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கு ரிலீஃபா இருக்குன்னு பெருமூச்சு விட்டுட்டு மிஸ்டர் டாட் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அந்த டாடும் அவ்வளவுதான் இவனும் கழட்டி விட்டானா, இதுக்கு மேல இங்க இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல, என் கதை முடியாம இருந்தா சரி அப்படின்னு பாக்குறான். அப்ப கமரனும் நீ சாகதாண்டா போற அப்படின்னு அட்டாக் பண்ண வரா. அவனும் என்ன இன்னைக்கு இவங்க யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஷீல்டு போட்டு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு ஏதோ ரக்க மாதிரி வர வச்சு ஏமா கமரன் உனக்கு இன்னைக்கு லக் இல்ல போல, நாம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த கெவினும் எப்பா கிரிவினே இன்னைக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே லக்கியான பர்சன் போல, ஏன்னா மிஸ்டர் ஹேலனையும் நமக்கு ஹெல்ப் பண்ண வச்சிருக்க பாத்தியா, இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறான். நாம இவனை ஆலன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த ஆலனும் யோ பிரின்ஸ் கெவினே நான் கிரிவினை தான் ஃபாலோ பண்ண வந்தேன், உன்னை ஒன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அவனும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அது வந்து கிரிவினும் நம்மளோட தோஸ்து தான், அதனால கணக்குப்படி தோஸ்தோட தோஸ்து எனக்கும் தோஸ்து தானே அப்படிங்கிறான். அந்த ஆலனும் இன்னைக்கு நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், பட் ஒரு நாள் இந்த பீச் பிளாசம் டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியாடா தம்பி நீ கண்டிப்பா ஒரு நாள் இந்த பீச் பிளாசம் டெக்னிக்கை கத்துப்ப, பட் அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து என்னோட டிசபிளா இருக்க அப்படின்னு கேட்காத இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். அந்த கமரனும் யோ கிரிவினே உன்னோட மார்ஷல் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, இப்ப என்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, ஏன்னா கெவினை என்னால காப்பாற்ற முடியல, நீ மட்டும் இல்ல அப்படின்னா அவர் செத்துருப்பாரு, நானும் அவரை ப்ரொடெக்ட் பண்ணாத காரணத்தினால இன்னைக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும், உண்மையிலேயே நான் உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, இதுல நாம எல்லாம் ஒரே வழியில போகக்கூடியவங்க, மத்தபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். அங்க இருக்க மெய்ட்ஸும் மாஸ்டர் கிரிவின் நீங்க வேற லெவலு, எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த ஆலனும் ஆமா இவன் சொல்றது கரெக்ட், இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கும், யாருமே இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல மாஸ்டர் இல்ல, நான் இனிமே என்னோட செல்ஃபை ஹார்டா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த கம்ரனும் இந்த கிரிவின் பார்க்கறதுக்கு என்னதான் சாதாரண ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் இவனுக்கு இந்த மார்ஷல் கல்டிவேஷன்ல இருக்க டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, இதுல நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அந்த கேவினும் சரி வாங்க மீதியெல்லாம் நம்ம மேன்ஷன்ல போய் பேசிக்கலாம், இந்த நட் ரோட்ல எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் வால்டன் ஃபேமிலியோட மேன்ஷனுக்குள்ள காட்டுறாங்க. அந்த மெஜஸ்டியும் லாரியை வச்சு வால்டன் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை ரிலீஸ் பண்ணி விட்டான். நம்ம ஹீரோவும் டே 8527 லாரி நீ அந்த பிரசன்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டியாட்டங்குது, உன்னை பாக்குறதுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்கோம், எங்களை வெல்கம் பண்ண வாடா அப்படின்னு ஏதோ 10 குச்சி குத்தி கொண்டு வரான். அந்த லாரியும் டே கிரிவின் பரவாயில்லாம் மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்க பாத்தியா, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ இந்த வால்டன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சோல்ஜர் மட்டும்தான், நீயே என்னோட மாஸ்டர் பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகும் போது நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வராம இருந்தா அது எப்படி நல்லா இருக்காதுங்கிறான். அந்த லாரியும் டே அவனை கொல்லுங்கடான்னு ஆர்டர் கொடுக்குறான். ஹீரோவும் என்னடா தம்பி இவ்வளவு அவசரம் அப்படின்னாங்க, ஃபர்ஸ்டா வந்து உன்னோட மூஞ்ச உடைச்சு பறக்க விட்டுட்டு நீ ஸ்கேர்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணி பிரின்ஸை அசாசினேட் பண்ண
பண்ண பார்த்திருக்க, அதனால லா படி உன்னை நான் எக்ஸிக்யூட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோ கூட வந்தவனுங்க அங்க மீதி இருந்த சோல்ஜர்ஸ் அடிச்சு பறக்க விட்டானுங்க. அந்த லாரியும் டே கிரிவினே மெஜஸ்டி சொல்லி தான் நான் இந்த வால்டன் ஃபேமிலியை கண்ட்ரோல் எடுக்க வந்தேன், பட் நீ என்னன்னா இப்ப என்ன கொல்ல வந்திருக்க, உனக்கு என்ன தைரியம்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஹீரோவும் இந்த 8527 உனக்கு எந்த டைட்டிலும் கிடையாது, அதனால உன்னை கொல்றதும் எறும்ப கொல்றதும் ஒண்ணுதான். இதை பத்தி நான் லேட்டரா மெஜஸ்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, செத்துப்போ அப்படின்ட்டு அவனுங்களோட ஆள் அட்டாக் பண்றதுக்கு அனுப்புறான். அந்த லாரியும் டே இன்னைக்கு என்னை யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு அவனோட ஸ்வாட் எடுத்து அங்க போன சோல்ஜர்ஸை பறக்க விட்டுட்டான். ஹீரோவும் 5 ஸ்டார் மார்ஷல் கிராண்ட் மாஸ்டர், இந்த பிராண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், இது ஒன்னும் சிம்பிளா முடியாது போலன்னு பாக்குறான். அப்ப அந்த ஆலனும் மிஸ்டர் வால்டன் நான் அந்த லாரியை டேக் டவுன் பண்ணட்டுமா, ஏன்னா அங்க இருக்க யாரும் அந்த லாரியை தூக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓகே கேர்ஃபுல்லா அப்படிங்கிறான். ஆலனும் சரி ஓகே மாஸ்டர் அட்டாக் பண்ண போறான். அந்த லாரியும் என்ன கொல்ல முடியுமான்ட்டு அவனோட மார்ஷல் வெப்பனை அன்லீஸ் பண்ணி நம்ம ஆலனோட அட்டாக்க அசால்ட்டா தடுத்துட்டான். ஆலனும் என்னது 3rd ரேங்க் மார்ஷல் வெப்பனான்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல ஒரு நிமிஷம், நான் எதுக்கு இதை பார்த்து பயப்படணும், அது 3rd ரேங்க் மார்ஷல் வெப்பனா இருந்தாதான் என்ன, நான் உன்னை விட 3 ஸ்டார் ஹையரா இருக்கேன், அதனால என்னால உன்னை தோக்கடிக்க முடியும்னு அட்டாக் பண்ண போறான். அந்த லாரியும் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வந்தா கூட என்ன கொல்ல முடியாதுன்னு அவளோட ஃப்ரீஸ் பவரை ரிலீஸ் பண்ணி அங்க வந்த மொத்த பேத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். ஹீரோவும் பரவாயில்லடா தம்பி, நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு நல்ல பிளான் தான் போட்டிருக்க, இதை நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணிருப்ப போலன்னு அட்டாக் பண்ண வரான். அந்த லாரியும் டே முட்டாள் கிரிவின், உன்னோட கல்டிவேஷன் லெவலை வச்சுட்டு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் மிஸ் பிளாக் இது உங்களோட டர்ன் அப்படின்னு 10 ஃபோல்டு கிராவிட்டின்னு அட்டாக் பண்றான். அந்த லாரியும் இங்க என்னடா நடக்குது, இந்த மார்ஷல் வெப்பன்ல இருந்து இவ்வளவு ஃபோர்ஸானு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த லாரியும் எப்படி ஹீரோட அட்டாக்க மேனேஜ் பண்ணி தப்பிச்சுட்டு இது என்னடான்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஆலனும் நான் இன்னும் என்னோட அட்டாக் முடிக்கலன்னு அட்டாக் பண்ண வரான். அப்ப புதுசா ஒருத்தான் என்ட்ரி ஆகுறான். நம்ம ஆலனும் என்னது மார்ஷல் மோனராச் லெவல்ல இருக்கானான்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்தவனும் வந்த ஃபோர்ஸுக்கு தரையெல்லாம் உடைச்சி லாரியை தூக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த லாரியும் காப்பாத்த வந்தவனோட கையை தட்டி விட்டு டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த பிராட்டை நான் இன்னைக்கு கொல்லாம வர மாட்டேன்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் உன்னால முடிஞ்சதை பண்ண அப்படின்னு அசையாம நிக்கிறான். லாரியும் என்னடா நொறுங்குற சத்தம் கேக்குதுன்னு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா எங்க இருந்தோ திடீர்னு ஃபயர் வருது. அங்க வந்த அசாசினோ என்னது பர்னிங் ஃபிளேமானு ஷாக் ஆயிட்டு, இல்ல நான் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காதுன்னு அதுக்கே கவுண்டர் அட்டாக் கொடுக்கலான்னு பாக்குறான். பட் அந்த ஃபயர் அவனோட ஐஸ் பவரையே பொசிக்கி தள்ளிருச்சு. அதுல ஏற்பட்ட பிளாஸ்ட்ல அந்த அசாசினோ லாரியும் தப்பிச்சா போதுனான்ட்டு ஓடுறானுங்க. அப்ப அந்த புகை மூட்டத்துல இருந்து நம்ம நைடா வந்துட்டு இங்க என்ன நடக்குது, அந்த மார்ஷல் மோனராச் நிலத்துல இருக்குவேன் உன்னை எதுக்கடா கொல்ல பாக்குறான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நைடா அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது போட்டோம் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அவங்களும் அது வந்து நீ லாஸ்ட் நைட்டு பேலஸ்ல ஏதோ கேங்லின் வர்சஸ் சாங்க பிளே பண்ணனதா கேள்விப்பட்டேன், அதை மறுபடியும் பிளே பண்ண முடியுமா, நான் கேட்கலான்ட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நான் அந்த மியூசிக்கை பிளே பண்ணும்போது நேற்று கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல கரெக்டான மக்கள் முன்னாடி பிளே பண்ணனேன், பட் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு என்வரான்மெண்ட்டும் இல்லையே, நான் எப்படி பிளே பண்ண முடியும்னு கேட்கறான். நைடாவும் சரி ஓகே நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு, அதனால உன்னால மறுபடியும் அதை எப்ப பிளே பண்ண முடியுமோ அப்ப நான் உன்னை வந்து பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நைடா ஒரு நிமிஷம், நேத்து நைட்டு இந்த கல்வாடாவில் ஒரு மார்ஷல் மோனராஜ் லெவல்ல இருக்க அசாசின் அந்த லாரியோட பேச்சை கேட்டு கெவினை அட்டாக் பண்ண வந்தான். அப்புறம் நம்ம ஆந்தனியை பாய்சன் பண்ண பார்த்ததும் அந்த அசாசினோட வேலையை கூட இருக்கலாம், அதனால இதை மெஜஸ்டிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை இந்த சிட்டி ஃபுல்லா தேடுங்க, அவனை ஒன்ஸ் ஃபைண்ட் பண்ணதும் கருணையே காட்டாம கொன்னுருங்க அப்படிங்கிறான். நைடாவும் சரி ஓகே நான் இதை மெஜஸ்டிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நீ ஆந்தனியோட இன்டர்னல் இன்ஜுரிஸை கியூர் பண்ணலையான்னு கேட்கறாங்க. ஹீரோவும் இது வரைக்கும் நான் இன்னும் சாகல, அதனால என்னால அவரை கியூர் பண்ண முடியும், இப்பவே போறான் அப்படிங்கிறான். நைடாவும் சரி ஓகே நான் அப்ப இங்க இருந்து கிளம்புறேன், நீ ஆந்தனியை ஹீல் பண்ற வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒருத்தரை அசைன் பண்றேன், அதனால சீக்கிரமா அவரை ஹீல் பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் உங்க உதவிக்கு நன்றி அப்படின்ட்டு இந்த லாரிக்கு ஒரு மார்ஷல் மோனராச் லெவல்ல இருக்க பாடி கார்டா அப்படின்னா இவன் ஒன்னும் ஆர்டினரியான பர்சன் இல்ல போல, இவனுக்கு மார்ஷல் மோனராச் நிலத்துல இருக்க கூட லிங்க் இருக்கு அப்படின்னா இது ஒருவேளை அந்த மேத்யூவோட வேலையா இருக்குமா, அப்படி மட்டும் இதுல அந்த மேத்யூ சம்பந்தப்பட்டிருந்தான் அப்படின்னா அவனை முதல்ல கொல்லணும் அப்படின்ட்டு டே ஆலன் நீயும் உன்னோட குரூப்பும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு அங்க உள்ள போறான். ஹீரோவும் அந்த மேன்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போயிட்டு எதுக்காக நீங்க வெளியே வர மாட்டேங்கிறீங்க, சாகர வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்களான்னு கேட்கறான். அங்க பார்த்தா டோட்டல் சைலண்ட், ஹீரோ சொன்னதுக்கு ரிப்ளைவே வரல. ஹீரோவும் சரி ஓகே நீங்க ஒன்னும் பதில் சொல்ல வேண்டாம், உங்களை எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பில்டிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட சோட யாரோ தட்டி விட்டு என்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கறாங்க. ஹீரோவும் பிளட் எப்படி வாட்டரோட திக்கா இருக்குமோ அதே மாதிரி நான் உங்களை எப்படி கிளாசிஃபை பண்ணட்டும், நீங்க இப்ப பண்ண அட்டாக் மட்டும் என் மேல பட்டுச்சுன்னா நான் செத்துருப்பேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பெருசும் அப்படியோட குழந்தை இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஹீரோவோட சோட வந்து பாத்துட்டு இருக்காரு. இது யாருன்னா நம்ம ஹீரோவோட தாத்தா, அந்த இம்பீரியல் மிலிட்டரியோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஆபீசர், அதான் ராபர்ட்னு சொன்னானுங்கல்ல அது இந்த பெருசு தான். அவரும் டே பேராண்டி உன்னோட எல்லா மெரிடியன்ஸையும்
எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டியா? அது மட்டும் இல்லாம நீ இப்ப 4th ஸ்டார் மார்ஷல் வாரியர் லெவல்ல இருக்க. வெல் வெரி குட். நீ என் பேரண்டிங்கிறத நிரூபிச்சிட்ட. நீ கன்ஃபார்ம் ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும். இந்த ஸ்வாடுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் யோ தாத்தா, நீ இங்க இவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு இப்ப என்ன பார்த்ததும் சந்தோஷப்படுறியா? என்னால உன்னோட ஆறாவை சென்ஸ் பண்ண முடியாம போனதும் நீ ஏதோ அந்த லாரி கையில செத்துட்டுன்னு நினைச்சேன். ஆனா இங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு கேக்குறான். அந்த பெருசும் என்னடா பேராண்டி, அந்த லாரியால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா? அப்புறம் ஆக்சுவலி நீ தான் என்னோட ஆறாவை சென்ஸ் பண்ணிட்டீன்னு கேக்குறாரு. ஹீரோவும் யோ தாத்தா, நீ என்ன அவ்வளவு நல்லா ஒளிஞ்சிட்டு நான் நினைக்கிறேன். அந்த லாரி என்ன அட்டாக் பண்ண வரும்போது ஒருவேளை நீ உன்னோட ஆறாவை ரிலீஸ் பண்ணுவோன்னு பார்த்தா எதுவுமே பண்ணல. நீ என்ன நினைச்ச, என்ன மாதிரி 4 ஸ்டார் மார்ஷல் வாரியரால அந்த லாரி முன்னாடி நிக்க முடியும்னு நினைச்சியா? அப்ப மட்டும் நைடா வரல அப்படின்னா என் கதை முடிஞ்சிருக்கும். என்ன என்னை வச்சு விளையாண்டுக்கிறியான்னு கேக்குறான். அந்த பெருசும் இவன் சொல்றதும் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் எப்படா என்னோட ஹைடிங் டெக்னிக்கை இவன் கண்டுபிடிச்சான்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் யோ தாத்தா, இதை பத்திலாம் நீ கவலைப்படாத. இப்போதைக்கு இதை மறந்துட்டு இப்ப நம்ம வால்டன் ஃபேமிலி என்ன கண்டிஷன்ல இருக்கு, இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உன்னோட பிளான்ஸ் என்னன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். அவரும் நான் என் பேரண்டியோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும், அதனால இவங்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு சரி நீ என்ன நினைக்கிற என்னோட பிளான்ஸை பத்தி, அப்புறம் உன்னோட பிளான்ஸ் என்னன்னு கேக்குறாரு. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு ராபர்ட், அதான் நீ முட்டாள் கிழவன், இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பிரச்சனையை சமாளிக்காம அதுல இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி ஒளிஞ்சுக்கிறது மூலியமா இந்த வால்டன் ஃபேமிலியோட நிலைமை நல்லா மாறும்னு நினைச்சிட்டு இருந்த. பட் அதுதான் இல்ல, அந்த மேத்யூவோட ஆட்டிடியூட் ஃபுல்லா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த எம்பரர், அதான் மேத்யூ இப்ப வயசாகி சாகிற நிலைமையில இருக்கான். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே இந்த கல்வாடாவில் புது எம்பரர் வந்துருவான். ஆனா யாரு வந்தா என்ன போனா என்ன, நம்ம வால்டன் ஃபேமிலியோட கண்டிஷன் மட்டும் மாறவே மாறாது. அதான் நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி மட்டும் இல்லனா அந்த லோன்லி கிரீச்சரான லாரினால எப்படி நம்ம ஃபேமிலியில பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு கேக்குறான். அந்த பெருசும் ஓஹோ, நீ அப்படின்னா நான் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரியா அப்படிங்கிறாரு. அப்ப ஹீரோவும் அந்த பெருசு மாதிரி இப்ப நீ என்ன சொல்ல போறனா, இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கல, ஆக்சிடென்டலா தான் அந்த லாரி நம்ம ஃபேமிலியில பிரச்சனை ஏற்படுத்திட்டா. பட் உன்னோட ஆறாவை நான் சென்ஸ் பண்ணனதும் இதெல்லாம் மாறிடும்னு நம்பிட்டேன் அப்படின்னு ஹீரோவும் அந்த பெருசு மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அந்த பெருசும் என்னடா தாத்தன் கூட மரியாதை கொடுக்காம இப்படி பஞ்சர் பண்றேன்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் யோ பெருசே, நீ தான் மார்ஷல் கிங் இல்லத்துல இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு கேக்குறான். அந்த பெருசும் ஏன்னா நீ தாண்டா இந்த வால்டன் ஃபேமிலியோட சக்சஸரு, என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி உன்னோட லெவல் இருக்கு அப்படின்ட்டு நான் எதுக்காக இவ்வளவு நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இந்த வால்டன் ஃபேமிலியில இல்ல அப்படின்னா யார் இந்த ஃபேமிலியை லீடு பண்ணி வால்டன் ஃபேமிலியோட மரியாதையை காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணனேன். பட் அதுக்கான ரிசல்ட் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. அந்த ப்ரூஸும் இங்க ஒரு டைம் வந்து நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதும் திரும்பி போயிட்டான். அப்புறம் இந்த ஸ்டீவ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு நினைச்சேன். பட் நடுவில் அந்த லாரி வந்து குட்டையை குழப்பி விட்டான். பட் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் டிஃபரெண்ட். ஏன்னா என் முன்னாடி நீ இருக்க, இன்னமும் ரொம்ப லேட் ஆகல, உன்னால இந்த வால்டன் ஃபேமிலியை லீடு பண்ண முடியும். சரி இப்ப சொல்லு உன்னோட பிளான்ஸ் என்னன்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு, பட் ஃபர்ஸ்டா இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு சக்சஸரை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நீயும் என்னன்னா கல்டிவேஷனோட பீக்கை ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கல்டிவேட் பண்ணிட்டு தெரியுற. உன்ன மாதிரி கண்ட்ரியாகலாம் நம்மளால உழைச்சி என்னோட வாழ்நாள வேஸ்ட் பண்ண முடியாது. அப்புறம் இப்ப இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா இந்த கல்வாடாவோட அடுத்த எம்பரர் அந்த கெவினா தான் மாறுவான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் என்னது கெவினா, இந்த கல்வாடாவோட ஃபியூச்சர் எம்பரர் கெவின் அப்படின்னு நீ எப்படி சொல்ற, நம்ம வால்டன் ஃபேமிலி வில்லியம் சைடு தானே இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் நீங்க யாரு சைடு இருந்தா என்னடா, நான் அந்த பிரின்ஸ் கெவின் சைடு தான் இருக்கேன், அதனால அவன் தான் அடுத்த த்ரோன்ல உட்காருவான் அப்படிங்கிறான். அந்த பெருசும் என்னடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபேமிலி எதுக்குறேன் அப்படின்னு தைரியமா ஏன் முன்னாடியே சொல்ற. சரி ஓகே, இப்ப டைம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு, எனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்புறம் இந்த பிரின்ஸ் கெவின் தானே அடுத்த எம்பரரா மாறுவான்னு சொல்லியிருக்க. ஓகே, இந்த வால்டன் ஃபேமிலி மொத்தத்தையும் உன்னோட போட்ல ஏத்திக்கோ, இனிமே இவங்கள நீ வழி நடத்து அப்படின்ட்டு. அச்சச்சோ ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு அப்படின்னு அந்த தூண்ல போய் ஏதோ பண்றாரு. அப்ப சீக்கிரட்டா ஒரு வழி உருவாகுது, அவரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் யோ பெருசு யாரு நீ, இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் அப்படின்ட்டு அவர் பின்னாடி போய் பார்த்தா அங்க ஏதோ ஒருத்தனை நம்ம பெருசு போய் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் எனது லெவல் 3 ரிஃபைனர் மாஸ்டர், அப்புறம் 3rd ஸ்டார் மார்ஷல் மூனராச்சா, யாரா இவனுங்களாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க, இந்த அண்டர் கிரவுண்ட்ல என்னடா பண்றானுங்க, இவனுங்களோட ரிலேஷன்ஷிப் ஒன்னும் அவ்வளவு நல்லா இல்லையேன்னு பாக்குறான். நம்ம பெருசும் மிஸ்டர் கேமபிள், என்னோட பிரதர் பாடியில இருக்க ஐஸ் கோல்டு டானிக்க நான் ஒவ்வொரு டைம் ரிமூவ் பண்ணும் போதுமே என்கிட்ட இருக்க அதிகப்படியான வைட்டல் எனர்ஜியை செலுத்த வேண்டியதா இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா, நம்ம நெக்ஸ்ட் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த கேமபிளும் ராபர்ட் நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா பண்ணிட்டேன், பட் இவரும் எக்ஸ்ட்ரீம் ஐஸ் கோல்டு டானிக்னால சஃபர் ஆகிட்டு இருக்காரு, இத்தனை வருஷமா இவரோட கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம், லக்கீலி உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டுமே தான் இவர் இன்னும் உயிரோட இருக்காரு, அப்படி இல்லைனா இவரோட ஐஸ் கோல்டு டானிக்கை சப்ரஸ் பண்றது நடக்காத காரியம். அப்புறம் இதுதான் நான் லாஸ்டா மேடு பண்ண பில் பாட்டில், இதுல மொத்தம் 30 பில்ஸ் இருக்கு, இதை வச்சு உங்களால 30 நாள்ல சர்வே ஆக முடியும், பட் இந்த 30 நாள் கம்ப்ளீட் ஆனோட்டி இவர் என்னதான் இந்த பில்லை எடுத்துக்கிட்டாலுமே உங்களோட 1 ஸ்டார் மார்ஷல் கிங் லெவலை வச்சு இவரோட ஐஸ் கோல்டு டானிக்கை சப்ரஸ் பண்ண முடியாது, நம்ம சீக்கிரமா
சீக்கிரமா இதுக்கு வேற சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்கன்னு அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் மிஸ்டர் கேமபிள் என்ன சொல்றீங்க, நீங்க இந்த மாதிரி விட்டு கொடுக்க கூடாது, இது என்னோட பிரதரோட உயிர் அப்படிங்கிறாரு. அந்த கேமபிளும் நீங்க என்ன ஹையர் பண்ணி 5 வருஷம் ஆகுது, நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், பட் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இப்ப இவர் இருக்க கண்டிஷனை பார்க்கும்போது நம்ம எவ்வளவுதான் மணி செலவு பண்ணாலும் அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ராபர்ட்டோட பிரதரும், ராபர்ட் நீ எனக்கு பல வருஷமா ஹெல்ப் பண்ணிருக்க, நான் மட்டும் டெய்லியும் உன்னோட வைட்டல் ஸ்பிரிட் எனர்ஜி மூலியமா என்னோட ஐஸ் கோல்டு டானிக்கை சப்ரஸ் பண்றதுல டிபெண்டா இல்லாம இருந்தான் அப்படின்னா நீ இந்நேரம் மார்ஷல் கிங் ரிலத்தை பிரேக் த்ரூ பண்ணிட்டு லெஜெண்டரி மாஸ்டரா மாறி இருப்ப. நான் தான் உன்னை ஸ்லோ டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைனலி இப்போ உனக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னுட்டுக்கிறாரு. அந்த கேரபிளும் ராபர்ட் லீஃப் நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நம்ம பெருசோட பிரதர் பேரே லீஃப் ஆட்டுங்குது. ஹீரோவும் ஒரு நிமிஷம் நீ உண்மையிலேயே லெவல் 3 ரிஃபைனர் மாஸ்டர் தான் கேக்குறான். அந்த கேமபிளும் டே நீ மட்டும் ராபர்ட்டோட கிராண்ட் சன்னா இல்லாம இருந்து ஏன் முன்னாடி இந்த லோ லெவல் கல்டிவேஷன் பவர் வச்சுட்டு எவன் இப்படி பேசியிருந்தாலும் கொன்னு இருப்பான் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோவும் டே நீ வெறும் லெவல் 3 ரிஃபைனர் தான், ஏதோ லெவல் 9 ரிஃபைனர் மாதிரி வாய் பேசிட்டு இருக்க, நான்லாம் உங்ககிட்ட பேசுறத நினைச்சு உனக்கு பெருமையா இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த கேமபிளும் லெவல் 3 ரிஃபைனர் அப்புறம் லெவல் 9 ரிஃபைனரா, டே யாரா இருந்தா என்ன, இந்த எம்பரரே என் முன்னாடி மரியாதை செலுத்தணும், ஏன்னா என்னோட பொசிஷன் அந்த மாதிரி அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் பேராண்டி பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசக்கூடாது, நான் மிஸ்டர் கேமபிள ரியர் எம்பையர்ல இருந்து ஹையர் பண்ணியிருக்கேன், இவரும் 3rd ரேங்க் ரிஃபைனர், அந்த எம்பையர் ரிஃபைனர் யூனியனோட லீடர் அப்படிங்கிறாரு. அந்த கேமபிளும் எங்களோட ரியர் எம்பையர் தான் இந்த வேர்ல்டுல இருக்க முக்கியமான ரிஃபைனர்ஸ் இருக்கக்கூடிய இடம், நாங்க மட்டும் இல்லனா நீங்க எல்லாம் உயிரோட வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது அப்படியா, நீ வெறும் 3rd ரேங்க் ரிஃபைனரா இருந்துகிட்டு அந்த ரிஃபைனர் யூனியன் லீடரா இருக்க, அட்லீஸ்ட் 5th ரேங்க் ரிஃபைனரா இருந்தா கூட ஆகும், உன்ன மாதிரி ஒரு 3rd ரேங்க் ரிஃபைனர் லூசர் என்ன தைரியம் இருந்தா இந்த ரியர் எம்பையரையே டாமினேட் பண்றேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டி பேசுறான். அந்த கேமபிளும் டே 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 ராபர்ட் உன்னோட பேரண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கான், என்ன தைரியம் இருந்தா எங்க ரியர் எம்பையர் மொத்தத்தையும் இவன் இவ்வளவு மட்டம் தட்டி பேசுவான், ஒழுங்கா உன்னோட பேரண்டிக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்குற அப்படிங்கிறான். நம்ம பெருசும் என்னது பனிஷ்மெண்டா, ஐயோ கேமபிளே உங்ககிட்ட பேசுறத விட என்கிட்ட ரொம்ப லோக்கலா பேசணும், நான் இவனை என்ன பண்ண முடியும்னு மண்டை பிச்சுக்கிட்டு டே கிரீவின் என்ன தைரியம் இருந்தா மிஸ்டர் கேமபிளுக்கு மரியாதை கொடுக்காம பேசுவ, அதனால உடனே இங்க இருந்து கிளம்புடா அப்படிங்கிறாரு. அந்த கேமபிளும் யோ ராபர்ட்டே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னா அசால்ட்டா உன் பேரண்டியை என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு கத்துறான். நம்ம பெருசும் அடே கேமபிளே என்னால இவனுக்கு வேற என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. அந்த கேமபிளும் அவ்வளவுதானே என்கிட்ட இந்த பனிஷ்மெண்ட் விட்டுருங்க, என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி டிஸ்ரெஸ்பெக்டா பேசுவான், அதனால இவனோட நாக்க கட் பண்ணும் அப்படிங்கிறான். ஹீரோவா அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச விட்டு என்னடா ஏதோ பாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன தைரியம் இருந்தா என்னோட நாக்க கட் பண்ணுவோன்னு சொல்லுவ, செத்து போடா அப்படின்னு அந்த கேமபிள் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுட்டான். நம்ம பெருசும் அவரோட பிரதரும் என்னடா பண்ணிட்ட, ஏன்டா ஏன் தாலியா இருக்கிறதுக்குனே வந்திருக்கேன்னு ஷாக் ஆகுறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கேமபிளும் டே பிராட் என்ன தைரியம் இருந்தா என்ன மாதிரி லெவல் 3 ரிஃபைனரை அடிப்ப, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேனா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா வந்ததுல இருந்து ரிஃபைனர்னு சவடால் விட்டுட்டுக்கிற, நானும் ஒரு ரிஃபைனர் தான், கண்ணை திறந்து பாரு அப்படின்னு அவனோட பேஜை காட்டுறான். அந்த கேமபிள் தான் வாயை பொழந்துட்டு டே குழந்தை நீ எப்போ லெவல் 2 ரிஃபைனர் ஆன அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பெருசும் பேராண்டி நீ ஒரு ரிஃபைனரானு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் ஆமா பெருசே எனக்கு உங்களை விட நல்லாவே ரிஃபைன்மெண்ட் தெரியும், அப்புறம் என்ன தைரியம் இருந்தா ரிஃபைனர்னு பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தனோட உயிர்ல விளையாண்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு உண்மையான ரிஃபைன்மெண்ட் ஸ்கில்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படிங்கிறான். அந்த கேமபிளும் டே 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 பிராட்டே நீ இந்த எம்பளம் போர்ஜரி பண்ணியிருக்க, இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமான்னு கத்திட்டு கிடக்குறான். ஹீரோவும் வெறியாயிட்டு என்னடா உனக்கு ஒரு கண்ணத்துல கொடுத்தது பத்தலையா, இன்னொரு கண்ணத்துலயும் வேணுமான்னு கேக்குறான். அந்த கேமபிளும் ஷாக் ஆயிட்டு நானும் லெவல் 9 ஸ்டார்ல இருக்கக்கூடிய மார்ஷல் வாரியர், பட் இந்த குழந்தைய நடிச்சது என்னடா இப்படி வலிக்குது, இவனும் ஒரு மார்ஷல் கல்டிவேட்டர் தானே ஷாக் ஆகுறான். ஹீரோவும் டே பொழைச்சு போ, நான் ஏதோ நல்ல மூட்ல இருக்கேன், அதனால இனிமே கண்ணுலயே பற்றாத அப்படிங்கிறான். நம்ம பெருசும் டே பேராண்டி இது உண்மைன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் யோ பெருசே உன்னோட கண்ணாடி கழட்டிட்டு பாரு, இது உண்மைதான், யாருக்காவது இந்த மார்ஷல் கான்டினென்ட்ல ரிஃபைனர் பேட்சை ஃபோர்ஜரி பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குமா, என்னையா நீயும் மூளை கழட்டி பீரோல வச்சிட்டியான்னு கேக்குறான். அவரும் அப்ப உண்மையிலேயே நீ ரிஃபைனர் தானே ஷாக் ஆகுறாரு. ஹீரோவும் அட பெருசே இதுதானே நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு நம்ம பெருசும் அவரோட பிரதரும் ஷாக் ஆயிட்டு பெருசலாம் டே லிட்டில் பிராட் என்கிட்ட இருந்து என்ன எவ்வளவு விஷயத்தரா மறைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லுடான்னு கத்துறாரு. அந்த லீஃப் நம்ம ராபர்ட்டோட பிரதரும் டே ராபர்ட்டே அவன் கண்டிப்பா உன்னோட சக்சஸரா இருக்கிறதுக்கு 10 பொருத்தத்தையும் பக்காவா வச்சுட்டு இருக்கான், ஏன்னா 4 ஸ்டார்ல இருக்கக்கூடிய மார்ஷல் வாரியரா மட்டும் இல்லாம லெவல் 2 ரிஃபைனராகவும் இருக்கான், இவனை மாதிரி ஒரு ஆளை இந்த கல்வாடா ஃபுல்லா வலை போட்டு தெரியும் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. நம்ம பெருசும் இல்ல இந்த குழந்தையான ஷாக்லயே புலம்பிட்டு இருக்கிறாரு. அந்த லீஃபும் டே வால்டன் இந்த
யங் ஏஜ்லயே இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸை மேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அவர்கிட்ட போய் ராபர்ட் உங்களை பிரதர்னு கூப்பிடுறாரு அப்படின்னா நீங்க தான் வாட்சனோட கிராண்ட் ஃபாதரா, நீங்க தான் அந்த பேட்டரிலேயே இறந்துட்டதா நான் கேள்விப்பட்டேன், எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு கேக்குறான். கைஸ், ஹீரோ ஃபேமிலி பேரு வால்டன், ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வாட்சன், யாரும் குழம்பிக்காதீங்க. நம்ம பெருசும் லீஃபோட சிச்சுவேஷனும் என்ன மாதிரியே தான் இருக்கு. அன்னைக்கு நடந்த பேட்டலுக்கு லீஃபும் ஆந்தோனியும் ஒன்னா தான் போனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட நிலைமையும் கூட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட ஆமா, ஆந்தனியும் கூட இன்டர்னல் இன்ஜுரிஸ்னால சஃபர் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். நம்ம பெருசும் ஆமா, இந்த கல்வாடாவுக்கும் அந்த ரியர் எம்பையருக்கும் பேட்டில் நடந்துச்சு, இதனால அந்த குவீன்கம் சிட்டில இருந்த நிறைய பேர் அந்த வார்னால இறந்தாங்க. அதுல நம்ம டாப் 5 ஸ்கேர்டு கார்ட்ஸ் கமாண்டர், அது மட்டும் இல்லாம ஆந்தனியோட டீம்ல இருந்த வைஸ் கமாண்டர் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அப்புறம் லீஃபும் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருந்தான் அப்படிங்கிறாரு. அந்த லீஃபும் ஆமா, அந்த வருஷம் 100க்கு மேல மார்ஷல் மாஸ்டர்ஸை அந்த பேட்டிலுக்காக கூட்டிட்டு போனோம். பட் அதுல இருந்து உயிரோட வந்தது என்னமோ 1-2 மார்ஷல் மாஸ்டர் மட்டும்தான். அதுவுமே சாகர நிலைமையிலயோ அப்படி இல்லை இந்த கல்வாடாவில் வந்தோ செத்து போயிட்டோம். அதில் உயிர் பொழைச்ச நானும் ராபர்ட்டோட ஹெல்ப் மூலியமாவும் அந்த ரியர் எம்பையர்ல இருந்த ரிஃபைனரோட ஹெல்ப் மூலியமாவும் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன். பட் என்னோட இன்ஜுரிஸ் எதுவுமே ஹீல் ஆகல அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனது இந்த மாதிரி ஸ்மால் கிங்டத்தில் இருக்கீங்க ட்ரிகர் ஆகி இந்த அளவுக்கு டிராஜடிக்கான பேட்டல்ல கலந்துருக்காங்களா அப்படின்னா இதோட ரேங்கிங் என்னன்னு கேட்கறான். நம்ம பெருசும் இந்த சவுத் அண்ட் மார்ஷல் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த ரியர் எம்பையர். இதுக்கு கீழே 3 வெசல் கிங்டம்ஸ் இருக்கு. அந்த 3 கிங்டத்தையும் அப்பர் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல் கிங்டம் அப்படின்னு டிவைட் பண்ணுவாங்க. இந்த கிங்டத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் ஆன்சிஸ்டர் சோல் ரிலத்தையோ அப்படி இல்ல 4th ரேங்கிங் ரிஃபைனர் ஸ்டேஜையோ அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த கிங்டத்திலேயே இருக்கலாம். அப்படி கிங்டத்தில் இருக்கும் போது அந்த கிங்டம் ப்ரமோட் ஆகி அப்பர் லெவலுக்கு போகும். ஒவ்வொரு வருஷமுமே இந்த ரியர் எம்பையர்லயும் கல்வாடாவிலையும் இருக்க ரிசோர்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய கிங்டத்தில் எந்த ஒரு ரேங்கிங்கும் இல்லை. பட் மிடில் அண்ட் லோவர் லெவலில் இருக்கக்கூடிய கிங்டத்துக்கு ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. இதுக்காக ஒரு பயங்கரமான வார் கூட நடக்கலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இந்த மாதிரி முட்டாள்தனமா சண்டை போடுறதெல்லாம் வெறும் சாதாரண ரேங்கிங்காகவான்னு கேட்கறான். நம்ம பெருசும் என்னது சாதாரண ஸ்ட்ரென்த்தா, டேய் இந்த கான்டினென்ட்ல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சனா இருப்பாங்க. நம்ம என்னதான் அந்த பேட்டில் செத்தாலும் அது நமக்கான மரியாதை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த லீஃபும் இந்த பேட்டில் என்னதான் பவருக்காக நடந்தாலும் இங்க இருக்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பட் எந்த கண்ட்ரி கிட்ட அதிக பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ் அப்புறம் பவர்ஃபுல்லான செக்ட் கிட்ட இருந்து ரிசோர்சஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த ரியர் ஆம்பியருக்கு பின்னாடி அந்த கிளஸ்டர் செட் இருக்கோ அது மாதிரி அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது கிளஸ்டர் செட்டா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்க, இதுக்கு முன்னாடி என்னோட அப்ரண்டிஸா இருந்தவன் இந்த கிளஸ்டர் செட் ஹெட்டோட பையன், அவனோட பேரை என்னால ரிமெம்பர் பண்ண முடியலையே, என்னவா இருக்கும், இதை எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பெருசும் ரூமர்ஸ் படி அந்த கிளஸ்டர் செட்டோட லீடர் பேரு லெப்போர்டு தாம்சன், அவன் இப்ப பீக் ஆஃப் தி சாவரிஜன் ரிலத்துல இருக்கான். கூடிய சீக்கிரமே மார்ஷல் வெனரபிள் ரிலத்தை ரீச் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம இவன் மார்ஷல் எம்பரரோட டைரக்ட் டிசபிள், அதனாலேயே இவனுக்கு இந்த கண்ட்ரில நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஞாபகம் வந்துருச்சு, அவனோட பேரு லெப்பர்டு, அதை எப்படி நான் மறந்தேன், இப்போ அவன் அந்த செக்டோட லீடரா இருக்கான். நான் இறந்தோட்டி அட்லீஸ்ட் மார்ஷல் மாஸ்டர் இல்லத்தையாவது ரீச் பண்ணிருக்கணும். பட் இன்னுமே அந்த வெனரபிள் இல்லத்திலேயே ஸ்டக் ஆயிட்டானா. என்னடா தம்பி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு பாக்குறான். நம்ம பெருசும் டே பேராண்டி, நீ மட்டும் ஃபியூச்சர்ல அந்த ரியர் எம்பையருக்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்த கிளஸ்டர் செட்டு கிட்ட மட்டும் பிரச்சனையே வச்சுக்காது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் கூடிய சீக்கிரம் அந்த ரேங்கிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தானே கேட்கறான். நம்ம பெருசும் ஆமாண்டா, இந்த பேட்டில் கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்ப நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லா ரெடியூஸ் பண்ணி விட்டுருச்சு. அந்த பேட்டில் இருந்து தான் நம்மளோட கிங்டம் அப்பர் லெவல்ல இருந்து மிடில் லெவலுக்கு வந்துச்சு. என்னதான் மிடில் லெவல் கிங்டமாவே இருந்தாலும் நம்ம அதிக டாக்ஸை பே பண்ண வேண்டியதா இருக்கும். கைஸ், இந்த அப்பர் லெவல் கிங்டம்லாம் டோர்னமெண்ட்ல கலந்துக்காதுன்னு சொல்லியிருப்பேன், பட் அதுவும் கலந்துக்கும். ஹீரோவும் சரி ஓகே, நான் சீக்கிரமா இதை மெஜஸ்டிட்ட சொல்லி இந்த டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே வர வச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த எம்பரர் பிரின்ஸ் கெவின் தான் அப்படிங்கிறான். நம்ம லீஃபும் என்னது பிரின்ஸ் கெவினான்னு கேட்கறாரு. பெருசும் ஆமா கெவினே தான், ஏன்னா வெளியே இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம லீஃபும் என்னது எம்பரர் இப்ப ரிட்டையர் ஆக போறாரா, இது உண்மையிலேயே சோகமா தான் இருக்கு அப்படின்ட்டு அன்பார்ச்சுனேட்லி ராபர்ட் உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிறான். நம்ம பெருசும் டோன்ட் வரிடா பங்கு, எங்க ஃபேமிலி எப்பவுமே டவுன்ஃபால் ஆகாது, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. லீஃபும் ஓ ராபர்ட் இதுக்கெல்லாம் நான் தானே காரணம் அப்படின்னு அழுகுறாரு. நம்ம பெருசும் நீ ஒன்னும் அழுவாத ராபர்ட்னு அவரும் அழுகுறாரு. இவனுங்களும் மாத்தி மாத்தி இப்படியே அவனுங்களோட சோகத்தை பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் ஐஸ் கோல்டு டானிக் தானே, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆந்தனியோட பாடிக்குள்ளேயும் இதே ஐஸ் கோல்டு டானிக் தான் இருக்கும். ஸோ இவரும் அதே ஐஸ் கோல்டு டானிக்னால சஃபர் ஆகுறாரு அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கான இன்ஜுரிஸுக்கும் ஒருத்தன் தான் காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறான். நம்ம பெருசும் ஆமா அந்த வார் டைம்ல இருந்த அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவன் தான்
மார்ஷல் கிங் ஆடம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லேரியை காப்பாற்ற வந்தவனும் இதே ஐஸ் கோல்டு மார்ஷல் ஸ்கில்ல யூஸ் பண்ணணும். அவன் மோனராஜ் இல்லத்துல இருந்தான். அவனால இந்த மாதிரி ஐஸ் கோல்டு டானிக்கை இன்செர்ட் பண்ண முடியும். பட் இவரோட கண்டிஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இது எப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படிங்கிறான் நம்ம பெருசும். என்னது, அந்த முட்டாள் பிராட் தான் இதுக்கு பின்னாடிலாம் இருக்கானா? இவன் இந்த மெஜஸ்டிக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில நடக்கக்கூடிய வார்க்கும் ஒரு காரணமா இருக்கலாம். இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவனை கொன்னு இருப்பேன். ஆனா அவன் இங்க இப்ப இல்லையே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. ஹீரோவும் யோ தாத்தா, அவன் ஒன்னும் எங்கேயும் ஓடல, ஜஸ்ட் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு மட்டும் தான் போயிருக்கான். அவனை கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லீஃப் கிட்ட இருக்க ஐஸ் கோல்டு டானிக்கை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்கறான். பெருசும் அட போடாடி, அந்த லெவல் 3 ரிஃபைனர்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல, நீ என்ன பண்ணிட போற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா, இந்த ஐஸ் கோல்டு டானிக்கை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு இதை சப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். பெருசும் என்னடா சொல்ற, உண்மையாவா, என்னை ஏமாத்த பார்க்காத அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் யோ தாத்தா, நான் எதுக்கு போய் சொல்லணும், இதுக்கு முன்னாடி அந்த முட்டாள் ரிஃபைனர் பண்ணது எல்லாம் கரெக்ட் தான். பட் இந்த பில்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட மெரிடியன்ஸ் தான் ஹீல் பண்ணணும். அதுக்கு பியூரான யாங் பவர் வேணும் அப்படிங்கிறான். நம்ம பெருசும் என்னது பியூரான யாங் பவரா? எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் டேவிஸ் அப்புறம் சாமுவேல் இந்த 2 பேத்துக்கிட்ட தான் பியூரான யாங் பவர் இருக்கு. அவங்கள நாம இப்ப எங்கடா போய் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கறாரு. ஹீரோவும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பெட்டரான கேண்டிடேட்டை தெரியும் அப்படின்ட்டு இந்த ஸ்கேரட் கார்ட்ஸோட 4th டீம் கமாண்டர் நைடா, அவங்க என்னதான் ஸ்ட்ரென்த்ல கொஞ்சம் லேக் ஆனாலும் பியூரான யாங் பவரை ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறான். பெருசும் அட அவ்வளவுதானா, அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தா போதுமா அப்படின்ட்டு, நான் வரேன், அந்த பொண்ணை உயிரை கூட்டிட்டு திரும்ப வரேன் அப்படின்ட்டு போறாரு. ஹீரோவும் லீஃபும் யோ பெருசே ஒரு நிமிஷம் கொஞ்சம் அடங்க அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.